இந்த நாளிலே சபையின் தேவை என்று சொல்லுகிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். சபையின் தேவை. இன்றைய சபையின் தேவையை பரிசுத்த வேதாகமம் பல்வேறு சம்பவங்களிலே, பல்வேறு மனிதர்களுடைய வாழ்வின் சம்பவங்களிலே நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறது. அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு முன் வைக்கும்படியாக விரும்புகின்றேன். இன்றைக்கு சபைக்கு யார் தேவை, சபைக்கு எப்படிப்பட்டவர்கள் தேவை, சபைக்கு என்ன தேவை? அல்லேலூயா. முதலாவதாக இன்றைக்கு ஒரு சபைக்கு, லோக்கல் சர்ச் பற்றி பேசுகிறேன். இந்த நம்முடைய ஸ்தல சபைகளுக்கு, அந்த சபைகளுக்கு இன்றைக்கு சிறு சாமுவேல்கள் தேவைப்படுகிறார்கள். சிறு சாமுவேல்கள் ஒவ்வொரு சபைகளுக்கும் தேவைப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அல்லேலூயா. அவன் சிறு வயதிலே பிள்ளையாண்டானாக இருக்கும் பொழுது அவன் தேவாலயத்திலே, கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்திலே பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் ஆசாரிய ஊழியத்திற்கு முன்குறிக்கப்பட்டவனாய் இருந்ததனாலே ஆசாரியர்கள் தரிக்கின்ற ஏபோத்தை கூட சின்ன வயதிலே தரித்து அந்த பணிவிடை செய்கின்ற பாக்கியத்தை அவன் பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த ஆலயத்தில் சீலோவில் இருந்த அந்த கூடாரம் ஆகிய தேவனுடைய ஆலயத்திலே தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்து ஏலி என்கிற அந்த பிரதான ஆசாரியனுக்கு உதவியாக அவன் அங்கேயே தங்கி இருந்து, அங்கேயே படுத்துக்கொண்டு, அங்கேயே வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளில் இப்படிப்பட்ட சின்ன சாமுவேல்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அன்னாளுடைய குடும்பத்திலே பிறக்க செய்தது போலவே நம்முடைய குடும்பங்களிலும் பிறக்க செய்கிறார். அல்லேலூயா. அன்னாள் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்ட சாமுவேலை போல இங்கே கூட எத்தனையோ அன்னாள்கள் ஜெபித்து கேட்டு பிள்ளைகளை பெற்றிருப்பீர்கள். அருமையான சகோதரர்களும் புருஷன் மனைவியா சேர்ந்து ஜெபித்து, ஈசாக்கு ரெபெக்காள் சேர்ந்து ஜெபித்து புத்திர பாக்கியத்தை பெற்றது போலவும் பல மக்கள் குடும்பமாக ஜெபித்து பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, சிலருக்கு சாதாரணமாவே அதுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரல. ஆண்டவர் பிள்ளை தந்துட்டார். தேவன் தந்த அருளுகின்ற நல்ல ஈவுதான். அதே வேளையில அவர் தந்தவருக்கு அந்த பிள்ளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை எல்லா பெற்றோரும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய ஆசையெல்லாம் கொட்டி நம்முடைய ஆசைக்கு படியாக அந்த பிள்ளையை உருவாக்கி வளர்த்துவது என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நீங்கள் பெற்றோர் தான், அதுல உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. உங்களுக்கு அந்த பிள்ளையை எப்படி உருவாக்கணுமோ அப்படிலாம் உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா தந்தவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அவருடைய நோக்கத்துக்கு ஏற்ப அந்த பிள்ளையை நம்ம வளர்த்தோம்னா அவருக்கு மிகுந்த பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. அது மிக மிக முக்கியம். அந்த மனோவா குடும்பத்தார் பிள்ளை பிறக்கும் முன்னே என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை எப்படி வளர்த்தணும்னு கேட்கிறாங்க. அவங்க பாருங்க, அந்த மாதிரி தேவனுடைய நோக்கத்தை அறியணும், தேவனுடைய வழிகளை அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வழிகளை சொல்லிக் கொடுப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பன் மேல், அந்த தாத்தாவின் மேல் கர்த்தர் வைத்த நம்பிக்கை என்னன்னா, அவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்னுடைய வழிகள் என்ன, தேவனுடைய வழி என்ன, எப்படி தேவனுடைய வழியில நடக்கணும் என்று அவன் சொல்லிக் கொடுப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் சொன்னார், நான் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவனாக இருக்கும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமே, நான் உனக்கு மட்டும் தேவனா இருக்கும்படி உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, உனக்கு பின்னால் ஒரு சந்ததி வரப்போகிறது, அந்த முழு சந்ததிக்கும் நான் தான் தேவனாக இருக்கணும். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் தேவன் நம்முடைய சந்ததிகளுக்கு தேவனாயிருக்க விரும்புகிறார்.
அவர் அப்படி இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளும் சந்ததிகளும் இதுக்கு தகுதியா இருக்கணும். அவங்க தகுதிப்படணும்னா கர்த்தருடைய வழிகளை நாம் அந்த பிள்ளைகளுக்கு போதித்து கொடுக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நீ என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்திலே பதிக்க வேண்டும், அதை நீ படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உன் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அந்த வார்த்தைகளை எழுதி வைக்கணும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தெய்வீகத்தை கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சிறு வயது முதலே இந்த அனுபவங்களில் பழக்குவிக்கப்படணும். நான் சொல்வேன் என்றால், நம்முடைய பிள்ளைகள் அனைவரையுமே இந்த வழிகளிலே வளர்த்தணும். சபையில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக பிள்ளைகளை மாற்றணும். ஊழியக்காரரோடு உள்ள பழக்க வழக்கத்தில் அதிகமாக்கணும். சாமுவேல் சபையிலேயே அவனை கொடுத்துட்டாங்க, அந்த ஊழியக்காரரே அவனை வளர்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒருவேளை இல்லாவிட்டாலும் பிள்ளைகளை எல்லா கூட்டங்களும் கூட்டிட்டு வந்து பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் அவங்களை ஈடுபடுத்தி எல்லா காரியத்திலும் நீங்க உற்சாகமா அவங்களை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தேவனோடு பற்றுள்ளவர்களாக, தேவனுடைய சபை குறித்து ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்புணர்ச்சி பெற்றவர்களாக வளர்ந்து வருவார்கள். நாளைக்கு என்றென்றைக்கும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிறு சாமுவேல் நாட்டில் தலைவராக அவன் எழும்பி வந்தான் என்று படிக்கிறோம். ஒரு கட்டத்திலே அவன்தான் அந்த தேசத்துக்கு தலைவன், அவன்தான் அந்த தேசத்துக்கு நியாயாதிபதி, அவன்தான் அந்த தேசத்துக்கு ஆசாரியன், அவன்தான் அந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசி, அவன் அந்த தேசத்திலே தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெற்றான். அல்லேலூயா. அப்ப இந்த 5 விதமான ஆபீசர்ஸ் அவனுக்கு இருந்தது. ஒரு தலைவன் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பான ஒரு பதவி அவனுக்கு இருந்தது. நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜி, ஒரு சீஃப் ஜட்ஜாக அவன் இருந்தான். அவன் பிரீஸ்டாக, அதாவது ஆசாரியனாக இருந்தான். அவன் தீர்க்கதரிசியா, பெரிய ப்ராஃபட்டாக அவன் இருந்தான். எல்லா பதவிகளோடு பெரிய பதவி, மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தேசத்திலே உருவாகிறதுக்கு காரணம் அன்னாளுடைய பொருத்தனையின் ஜெபம். அல்லேலூயா. அந்த தாயுடைய பொருத்தனையின் ஜெபம் ரொம்ப கிளியரா இருந்தது. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், நான் அந்த பிள்ளையை உமக்கே கொடுத்துருவேன், எனக்கு நிந்தை மாறினா போதும், இவளுக்கு பிள்ளை இல்லை என்று இந்த பெண்ணினால் பண்ற இந்த சேட்டன் நின்றா போதும் ஆண்டவரேன்னு சொல்லிதான் அவ ஜெபம் பண்ணினா. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண் பிள்ளை கிடைச்சாதான் அந்த காலத்தில் ஊழியத்துக்கு விட முடியும். அதனாலதான் அவ ஆண் பிள்ளைன்னு சொன்னான். நமக்கு சில சமயம் படிச்சு பார்த்தா இவளுக்கு தான் ஒரு பிள்ளையும் இல்லை, அதுல வேற பெண்ணு கிடைச்சா என்ன, ஆண் கிடைச்சா என்ன, ஏன் ஆண் பிள்ளைன்னு சொன்னா அப்படி நமக்கு எண்ணம் வரும். அவ ரொம்ப கருத்தா பொருத்தனை பண்ணினா. ஏன்னா அன்னைக்கு பெண் பிள்ளைகளை ஊழியத்துக்கு எடுக்க மாட்டாங்க. அவ ரொம்ப உறுதியா இருந்தா, பிள்ளையை தாரும், ஊழியத்துக்கு தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே செய்தார். அந்த பிள்ளை அவ ஊழியத்தில் கொண்டு விட்டா பாருங்க, அந்த பிள்ளை அவள் வயிற்றின் வறுமையை மட்டும் நிறைவாக்கல, தேசத்தில் தலைவன் இல்லாத வறுமையை நிறைவாக்கிற்று. அல்லேலூயா. 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 ஆகவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி உருவாக்கணும். அது கர்த்தருடைய சபைக்கு தேவை. கர்த்தருடைய சபைக்கு அது மிக மிக தேவையாக இருக்கிறது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இங்கிலாந்து தேசம், ஸ்காட்லாந்து தேசங்களிலே ஒரு காலகட்டத்திலே பாஸ்டர்ஸ் வந்து சபையில் சொல்லி கொடுப்பாங்களாம், என் வயிற்றுல பிறக்கிறதுல ஒரு பிள்ளையாவது மிஷினரியா போகணும்னு இங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. அப்போ வயதான தாய்மார் மற்றும் இளம் தாய்மார்கள் அநேகர் அந்த ஸ்திரீகள் ஜெப கூட்டத்தில் அடிக்கடி இந்த பாயிண்டை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே ஏன் வயிற்றுல பிறக்கிறதுல ஒரு பிள்ளையாவது மிஷினரியா புறப்படணும்னு சொல்லி. அந்த ஜெபங்கள் அவர்கள் ஏறெடுத்து வந்து சில ஆண்டுகள் தாண்டும் பொழுது அங்கே இவான் ராபர்ட்ஸ் மூலம் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகி திரளான மிஷனரிகள் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து தேசங்களிலிருந்து புறப்பட்டு பற்பல தேசங்களுக்கும் தீவுகளுக்கும் புறப்பட்டு சென்றார்கள், இந்தியாவுக்கும் வந்தார்கள். அல்லேலூயா. அந்த தாய்மார் கேட்ட ஜெபத்தை அன்றைக்கு அன்னாள் ஜெபத்து கேட்டதை ஆண்டவர் செஞ்சது மாதிரி கரெக்டாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையிலே அப்படிப்பட்ட ஜெபங்களை
தகப்பன்மாரும் தாய்மாரும் செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இயேசு சொன்னது போல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே அறுப்புக்கு எஜமானாகிய பிதாவானவர் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டுமாம்? விண்ணப்பம் பண்ணணும். அவர் சொன்ன அந்த ஜெப குறிப்பு இன்னைக்கு வரைக்கும் மிகுந்த தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கும் வட இந்தியாவில் பல கிராமங்களிலே எங்களுக்கு ஒரு ஊழியக்காரங்களை அனுப்ப மாட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மிஷனரிகள் ஒரு சண்டே 4 ஆராதனை 5 ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல பைக்ல வேகமா சென்று நடத்தி வருகிறார்கள். அவ்வளவு பெரிய தேவைகள் இன்றைக்கு வடக்கே இருக்கிறது. தெற்கிலும் பல கிராமங்களிலே இன்றைக்கு ஊழியக்காரங்க இல்ல, தேவைகள் மிகுதியா இருக்கிறது. நம்ம ஏரியாக்கள்ல மலை கிராமங்கள் இருக்கு பாருங்க, நிறைய மலை கிராமத்துல இன்னும் ஊழியங்கள் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு தேவை நிறைந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கும் இந்தியாவிலும் இருக்கிறது. கண்டிப்பாக சாமுவேல்கள் சபைக்கு தேவை. சாமுவேல்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளே, நீங்கள் சாமுவேலை போல இந்த சபைக்கு கர்த்தரால் தரப்பட்டவர்கள். அதனால நீங்க எல்லாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். இந்த உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சர்ச்சை நேசிக்கணும். இது உங்களுடைய சபை. நீங்க தான் இனி அடுத்த தலைமுறையாக இந்த சபையில எழும்பி வர போறீங்க. அதனால இந்த சபையை நேசித்து சபையின் ஆராதனைக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்க என்ன செய்திடணும்? வந்துடணும். எல்லாம் உங்களுடைய சண்டே ஸ்கூலுக்கு கரெக்டா வரணும். நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்து சின்ன வயதிலே நல்ல வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்க பழகணும். எல்லாத்துலயுமே உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சில சபைகளில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லா சபைகளும் அதை பார்க்க முடியல. ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற பிள்ளைகளே கைத்தட்டி பாடுகிறார்கள், பயங்கரமா ஆராதிக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குது. சில சபைகள்ல தான் அந்த பாக்கியத்தை பார்க்க முடியுது. இந்த சபையிலும் அது வர வேண்டும். கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க பிள்ளைங்க எல்லாம்? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். சாமுவேலே சாமுவேலே என்று பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணாரு? பேசினார். பேசினது பார்த்தா பெரிய ரகசியத்தை அந்த சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் பேசினார். இன்றைக்கும் அதே கர்த்தர் உங்களோடும் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுகிறவர்களாய், இயேசுவை நேசிக்கிறவர்களாய், இயேசுடைய வசனத்தை நேசிக்கிறவங்களா நீங்க வளர்ந்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அதே போல உங்களால இயன்ற பணிவிடைகளை சபையில நீங்க செய்யணும். கண்டிப்பாக செய்ய வேண்டும். எல்லா பிள்ளைகளும் என்ன பணிவிடை செய்யலாம்? இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த பாய்களை சுருட்டி கொடுக்கிற வேலையை செய்யலாமா? அங்கங்கே முதல்ல நீங்க செய்யற பெரிய உதவி தூசி ஆக்காம இருக்கணும். சில பேப்பரை கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. என்னத்துக்கு தான் பண்றாங்கன்னு தெரியல. கூட்டம் முடிஞ்சு போனா பிள்ளைகள் இருந்த இடத்துல கீழே என்ன கிடக்கும்? பேப்பர் துண்டு கிடக்கும். இல்லை பாய அதை ஏதாவது உருவி வச்சிருவாங்க. அது நார்நாரா எழும்பி நிற்கும். இங்கே நல்லா தான் இருக்கு. கிருபையினால நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தான் சொல்றேன். சின்ன பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கை வைத்து? சின்ன பிள்ளைகள்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னடா மைக் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. ஒருக்கா கூட அல்லேலூயா. தோத்திரம். நல்லா ஸ்மார்ட்டா மாறணும்னா வீட்டில் மட்டும் நல்ல சத்தம் போடுவீங்க. சர்ச்சில் வந்து கர்த்தருக்காக சத்தம் போடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் போன சண்டே ஒரு தம்பி, அவன் வந்து போன 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டான். உயிர் பிழைப்பானா என்ற நிலைமையில் இருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அவனை சென்னைக்கு எத்தனையோ தடவை கொண்டு போய் கடைசியிலையும் அதெல்லாம் ஓரளவு மருந்தெல்லாம் ஓவராக எடுத்து அப்புறம் மருந்தை நிறுத்தி இப்போ ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கிறான். அவன் பாவம் சின்ன வயரெல்லாம் வீங்கி போய் அப்படி தான் இருக்கு. சைஸே மாறிட்டான். நான் திடீர்னு சர்ச்சு முடித்து மக்கள்கிட்ட ஜோம் பண்ணிட்டு அப்படி இருக்கேன். அதில் பெரியவங்க பாய் சுட்டுவாங்க பசங்க. இவன் சின்னவன் அந்த பாய் சுட்டிட்டு இருக்கான். பாய் சுட்டு பார்த்தா இவனும் அதோட உருண்டு உருண்டு வர்ற மாதிரி அந்த பாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சுருட்டும் போது. எனக்கு ரொம்ப மனசை அது தொட்டுச்சு. இந்த சின்ன பையன் வந்து பாய் சுட்டிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அவனை கட்டி அணைத்து வச்சு அவனுக்கு ஒரு ஜோம் பண்ணி அனுப்புனேன். அது மாதிரி இன்னொரு கொஞ்சம் கூட பெரிய பையன் உண்டு. அவன்
எப்போ பார்த்தாலும் இந்த பணிவிடையில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக நிற்பான். சேர் எடுத்து வைக்கணுமா, பாய் எடுத்து பண்ணணுமா, அப்படி பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாலிபர்களோடு சேர்ந்து இந்த குட்டி பிள்ளைகளும் பணிவிடை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்தி வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு கப்பத்தாங்க, கப்பு வைக்க போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம்னு நிற்பாங்க. அப்போது முதல்லாம் தடை பண்ணுறது, இப்போ கொஞ்சம் இந்த பசங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுத்திக்கிறது. சரி வைக்கட்டும், பழகட்டும் அப்படி சொல்லிட்டு. அப்போது பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் சில காரியங்களில் பங்கெடுக்கணும். பெரியவர்களும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா வாய்ப்புகளை கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு சபையை குறித்து நான் அறிவேன். ஒரு சாதையா இருந்து நடத்தின ஒரு சபை. அந்த சபையில் வந்து பாய் சுருட்டுறது யாருன்னா வயசானவர். அவர் 70-75க்கு மேலே இருக்கும். அவர் பாய் சுட்டுவார். மைக் வைக்கிறவர் ஒரு பயங்கர வயசானவர். அங்கே உள்ள பணிவிட வேலை செய்கிறதெல்லாம் வயசானவர். அவர் பாயை சுட்ட முடியாது, பாவம். அப்படியே குனிஞ்சு போய் நின்றுட்டு குனிஞ்ச இது நிமிராமலே பாய் சுட்டிட்டு இருப்பார். நிமிந்து குனியது கூட அவருக்கு பலன் இல்லை. இவங்க எல்லாம் அந்த சாதையா வாலிபனாக இருந்த காலத்தில் இவங்க வாலிபனாக இருந்தவங்க. அப்போ அவர் பணிவிட ஊழியத்தில் பயன்படுத்தினது அவங்கள வயசான வரைக்கும் அவங்க தான். வாலிபர்களே சபையில் கிடையாது. அப்புறம் ஒரு தம்பி அந்த சபையை விட்டு போயிட்டான். என்னப்பான்னு கூப்பிட்டு பேசும்போது சொல்லலாம், என்ன பாஸ்டர் மைக்கு கடந்து ஊழ விட்டுட்டுருக்க, அந்த தாத்தாவுக்கு சரியாக காதும் கேட்காது, அவர் சரியாக வைக்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் போனால் சத்தம் போட்டு உட்கார வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தான். அப்போ பாருங்க, அப்போ ரெண்டு பக்கமும் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு இடமளித்து பிள்ளைகளுக்கு வாய்ப்பளித்து கொடுக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகளும் முன் வரணும். பெற்றோர் கண்டிப்பாக இந்த காரியங்களை செய்யுங்க. உலகத்தில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸுக்காக பிள்ளைகளை ரெடி பண்ண ரொம்ப உற்சாகப்படுறீங்க பெற்றோர். காலையிலே கொண்டு அதுக்குள்ள இடத்துல விடுறீங்க, அந்த டியூஷனுக்கு விடுறீங்க, இந்த டியூஷனுக்கு விடுறீங்க. சண்டே ஸ்கூலுக்கு கரெக்டாக கொண்டு விடுறீங்களா? இந்த மாதிரி பணிவிட ஊழியம் என் பிள்ளை செய்யட்டும்னு ஆசையோடு கொண்டு விடுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சாமுவேல்கள் இன்றைக்கு சபையிலே எழும்ப வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது ஒருவர் ஒரு காரில் என்னை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார். வரும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் என்னுடைய காருக்கு விலை தெரியுமா? ஒரு பெரிய விலையை சொன்னார். எனக்கு கார்களுடையது பெருசாக தெரிகிறதில்ல, அது ஒரு பெரிய விலை உயர்ந்த கார். பாஸ்டர் இந்த கார் இவ்வளோ விலையாக்கும் என்று சொல்லிட்டு அவருடைய சாட்சியை சொன்னார். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எனக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சபையில் வருவேன். எங்கள் பாஸ்டருக்கு அந்த சைக்கிளை துடைப்பேன், அவருடைய செருப்பெல்லாம் நீட்டாக துடைச்சி கொடுப்பேன், அதை செய்வேன் இதை செய்வேன், பல பணிவிடைகள் நான் செய்வேன். நான் அந்த சைக்கிள் ரிம்மை அப்படியே அந்த துடைச்சேன்னா அதை பளபளா இருக்கும், அப்படி செய்வேன் பார்த்துக்கணுங்க. அப்போ ரொம்ப ஏழைகளாக இருந்தோம், ரொம்ப கஷ்டத்துக்குள்ள நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த காரு இதை மாதிரி இன்னொரு கார் என் வீட்டில் நிற்கி காஸ்ட்லி ஒரு பெரிய தொழில் அதிபராக அவர் இருக்கிறார், நல்ல விசுவாசியாக இருக்கிறார். அதே சபையிலே அவர் சிறு வயதிலிருந்து வளர்ந்த சபையிலே உறுதியாக இருந்து பெரிய பேருதவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சாட்சியை கேட்ட பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தது. பாஸ்டருடைய சைக்கிளை துடைக்கிறது என்று மட்டுமல்ல, அந்த ரிம்மை நான் அந்த ரிம்முன்னா தெரியுமில்ல, அந்த டயருக்கு அந்த வீலுக்கு உள்ள இருக்குமே, அந்த ரிம்மை கூட அவ்வளோ பளபளா நான் வச்சிருப்பேன். பாஸ்டருடைய செருப்பெல்லாம் நானே எல்லாம் நீட்டாக்கி வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனுஷன் செய்த பணிவிடைகளை கர்த்தர் நினைத்தருளினார், ஏற்ற வேளையிலே உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூலோக நன்மைகளையும் ஆண்டவர் தருவார், பரலோக நன்மைகளையும் நிச்சயமாக தருவார். எனவே நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே சாமுவேலை போல வளர வேண்டும். சபையின் ஈடுபாடு பிள்ளைகளுக்கு இப்பவுமே கொடுத்தா தான் பிள்ளைகள் வாலிபத்திலும் சபையில் வருவார்கள், விட்டு விலகாது இருப்பார்கள். இல்லைன்னா அதுகளுக்கு தொடர்பு இப்பவுமே இல்லைன்னா ஏதோ அந்நியர்களை போல வந்து போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச காலம் தாண்டி பார்த்தா வரவும் மாட்டாங்க. நிறைய சபைகள்ல அந்த பரிதாபம் நடக்கிறது. ஆகவே பெற்றோரே நீங்களும் கவனியுங்கள், பிள்ளைகளும் உற்சாகமாக வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, இளைஞர்களான தீமோத்தேயுக்கள் சபைக்கு இன்றைக்கு தேவை. இளைஞர்களான தீமோத்தேயுக்கள் சபைக்கு தேவை. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். நான் இரவும் பகலும் இடைவிடாமல்
என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்தமன சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. தீமோத்தேயு, இளைஞனாகிய தீமோத்தேயு கண்ணீரோடு ஜெபிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால கண்ணீரை ஞாபகம் பண்றேன். உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் கண்ணீர் தான்ப்பா ஞாபகம் வருது அப்படிங்கிறாரு. உன் விசுவாசத்தை பாராட்டுறேன்னு சொல்றாரு. அந்த விசுவாசம் உங்க பாட்டிக்குள்ள இருக்குது, பாட்டிக்குள்ள இருந்த உங்க அம்மாவுக்குள்ள இருந்தது, இப்போ உனக்குள்ள 3ஆம் தலைமுறை உனக்குள்ளேயும் வந்திருக்கப்பா என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி சபையிலே எழும்பிக் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். நமக்கு கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற விசுவாசத்தை தந்திருக்கிறார். அந்த விசுவாச வழியிலே நாம் தேவனை பின்பற்றி உத்தமமாய் ஜீவித்து வருகிறோம். நம்மோடு இந்த விசுவாச பாதை முடிந்து விடக்கூடாது. இதே விசுவாசம் நம்ம பிள்ளைகளுக்குள் வர வேண்டும். லோவிசாளுக்குள் இருந்தது, அவருடைய மகளாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்ததாம். ஐனிக்கேயாளுக்குள் இருந்தது, அவருடைய மகனாகிய தீமோத்தேயுக்குள்ளும் வந்ததாம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள், தலைமுறைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், சத்தியத்துக்குள் இருக்கிறார்கள், இந்த விசுவாசத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து கவனிங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்க பிள்ளைங்க வாலிபத்தில் வரும் பொழுது இந்த விசுவாச பாதைக்குள்ள வந்திருக்காங்களா? உண்மையிலே அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களா என்பதை கவனித்து பாருங்கள். இல்லாவிட்டால் அதற்காக நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். எப்படியாவது கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை மீட்டெடுத்து சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கிறோம். வேற சந்தோஷம் இல்ல. சொல்லுங்க, வேற சந்தோஷம் இல்ல. அல்லேலூயா. பிள்ளை டாக்டர் ஆயிட்டாரு, இன்ஜினியர் ஆயிட்டாரு, அது சந்தோஷம் தான். ஆனா அதை விட சத்தியத்துக்குள்ள வந்தாருன்னு சொல்றதுதான் என்னது உண்மையான விசுவாசிக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னு சொன்னா அதுதான் நமக்கு உள்ளதிலே பெரிய சந்தோஷம். அதுக்காக வாஞ்சிக்கணும். என் பிள்ளைக்கு படிப்பு ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம், அதை கூடும் இதை கூடும் ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஏன்னா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவானவர் சகல நன்மையான ஈவுகளையும் நமக்கு தருவார். அதே வேளையில் நன்மையான ஈவுகளை மட்டுமல்ல, பூரணமான வரங்களையும் அவர் தருகிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள நன்மையான ஈவுகளுக்காக மட்டுமல்ல, ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் நாம வாஞ்சிக்கணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், ஞானஸ்நானம் பெறணும், இந்த விட்டு விலகுதல் சத்தியத்துக்குள்ள வரணும், ஆவியோடு உண்மையோடு பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க பழகணும். இதெல்லாம் வேணும். இதுதான் இந்த விசுவாச பாதை. இந்த விசுவாச பாதை நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஊட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எப்படி ஊட்டுறது? அந்த தீமோத்தேயுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அல்லேலூயா. பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்திருக்கிறார் பவுல். தீமோத்தேயு கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆமென். அது மிக முக்கியம். வசனத்தை கற்றுக் கொடுத்ததுனாலதான் அவனுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்கு. ஏன்னா ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ அந்த வசனம் தான் ஆதாரம், அஸ்திபாரம். நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரம் எதுதான்? கர்த்தருடைய வசனம். வசனத்தில் இருக்கிறத அப்படியே விசுவாசிக்கிறோம், அதை பின்பற்றுகிறோம், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அபியாசித்து வாழ்கிறோம். அப்ப இதுல வசனம் என்கிற அடிப்படை சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுதே, அதுல அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பரிசுத்த வேத, கவனிச்சீங்களா? பரிசுத்த வேத, பைபிள பாருங்க, பரிசுத்த வேத
எழுத்துக்களை, வசனங்களைன்னு கூட சொல்லல, என்ன சொல்றாரு? ஆமா. அப்போ வசனத்தை பொதுவா தப்பு இல்லாம படிக்கணும் பிள்ளைகள். அதுக்கு தான் மனப்பாடம் செய்ய சொல்றது. சண்டே ஸ்கூல்ல எல்லாம் மனப்பாடம் செய்ய சொல்றது எதுக்குன்னா, ஒரு வள்ளியோ புள்ளியோ தப்பாம, ஒரு கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ மாறாம எழுத பழகணும். ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் படிச்சு தருவாங்க அந்த காலங்களில். இப்போ எப்படின்னு தெரில. அந்த காலத்தில் செய்யுள் எல்லாம், திருக்குறள் செய்யுள் இதெல்லாம் வரும்போது அதில் இருக்கிற கமா கரெக்டாக போட்டால் அதுக்கு தான் மார்க்கு. எல்லாத்தையும், வார்த்தையும் ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்கணும், அமைப்பு கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழையே, ஒரு பாஷையே அப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப கர்த்தருடைய வசனத்தை எழுத்தெழுத்தா படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய தமிழ் வார்த்தை, எங்களுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தாரு. அவருடைய உச்சரிப்புகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்கும் அப்படிதான் பழக்கி விட்டாரு. ஆனா அது எங்களுக்கு இப்ப நிக்க மாட்டேங்கி. அது சொல்லுவாரு, வல்லின எழுத்துக்கள் கச்சாட்டா தாப்பாரா, நம்ம சொல்ல கசாட்டா தாப்பார அப்படிம்போம். அவரு அதுக்கு சரியான உச்சரிப்பு என்னதான்? கச்சாட்டா தாப்பாரா, அப்படிதான் பேசணுமா. அப்படி தமிழ் படிச்சு தருவாரு. அப்ப பாருங்க, ஒரு பாஷைக்கு உச்சரிப்பு, பங்க்சுவேஷன் என்னெல்லாம் இருக்கு, அதை வச்சு எவ்வளவு கிளியரா. ஏன்னா சில வேளை ஒரு கமா அங்க மாறி மறந்து போச்சுன்னா அர்த்தமே சில இடத்துல என்ன செய்திடும், மாறி போயிடும். ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்க மாறிச்சுன்னா மாறி போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 17ஆவது வசனத்திலேருந்து 19ஆவது வசனத்திலேருந்து ஆரம்பிக்கும். கமா போட்டு வந்து கடைசியில் எங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகும்? 21. நீங்கள் பார்த்தா தெரியும், 21 ஃபுல் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த பேசேஜ் ஆரம்பிக்குது 22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படி போல உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நிறைய ஆட்கள், நான் அவங்க சொல்லதை கேட்டிருக்கேன், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க, அதனால கணவனும் மனைவியும் மாறி மாறி கீழ்ப்படிங்க. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. அது யாரு தெய்வ பயத்தோட ஒருவரோட கீழ்ப்படியும்? விசுவாசிகள் ஆவியில நிறைந்து எல்லாம் பண்ணணும்னு அப்படி அந்த பேசேஜில் சொல்லி வந்துதான் விசுவாசிகள் நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். ஏன்னா விசுவாசிகள் சேர்ந்து பல பணிவிடைகள், பல ஊழியங்கள் நம்ம செய்கிறது, அதுதான் சபையினுடைய ஒழுங்கு. அப்ப அதுல வரும் பொழுது ஒருத்தர் லீட் பண்ணுவார், அதுக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். இன்னொரு காரியத்தில் லீட் பண்ணுவார், அதுக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். அதைத்தான் சொல்லி இருக்கு. அதுல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவர் உடனே பார்த்தாரு, இதை ஸ்பெஷலா எழுதுறாரு. மனைவிகள் கணவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், ஸ்பெஷலா எடுத்து எழுதுறார். அதை புரிஞ்சுக்கிடாம இன்னைக்கு பலர் வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. கண்டிப்பாக பைபிள்ல தெளிவா இருக்கிறது, கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அந்த தலைக்கு இந்த சரீரம் கீழ்ப்படுகிறது மாதிரி மனைவியானவள் கணவனுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று மிக தெளிவா சொல்லியிருக்கு. ஏன் அந்த மிஸ்டேக் அவங்க பண்றாங்கன்னா, அந்த கமா ஃபுல் ஸ்டாப்பா அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அப்படியே பார்த்துக்கிட்டு இது மாதிரி எத்தனை வசனங்கள், ஒரு வசனத்துக்கு தலையெடுத்து இன்னொரு வசனத்துக்கு வாலில் ஒட்டி வச்சு கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பேசி நிறைய குழப்படியான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால பங்க்சுவேஷன் கூட ரொம்ப முக்கியம். பவுல் அழகா சொல்றாரு, நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை உன் சிறு வயது முதல் கற்றவன். அல்லேலூயா. பிள்ளைகளே, நல்ல நீட்டா சண்டே ஸ்கூல்ல வசனம் படிக்கணும். சில பிள்ளைகளை பார்த்துருக்கேன், வசனம் படிக்கவே மாட்டாங்க. டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்தோன்னா அடுத்தது மெமரி வாஸ் கேட்பாங்கன்னு சொன்னால் அப்போ பார்த்து அப்படி 2-3 தடவை டக்குன்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீடில் எழும்பி அப்படி சொல்லிடுவாப்புல. அந்த நேரத்துக்கு அது வந்துடும். ஏன்னா அப்போ 2-3 தடவை புறப்பட வாசித்ததுனால என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் 5 நிமிஷம் கழிச்சு கேட்டால் அவளால் அதை சொல்ல முடியாது. அப்போ அது என்ன படிப்பு? இப்படி ஏமாத்துற வேலை வைக்காம உங்க பள்ளி பாடங்களை டெய்லி படிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த சண்டே ஸ்கூல் வசனத்தையும் டெய்லி ஒரு தடவையாவது படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய முன்னாள் தலைவர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ஒரு காலத்தில் வந்து திடீர்னு
அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு ஒரு சின்ன கார்டு மாதிரி வச்சுருப்பார். அது என்னன்னு பார்த்தா அதோடைய விஷயம் என்னென்னா, அவர் காலையில் வசனங்களை படிச்சுட்டு ஒரு வசனத்தை இந்த பக்கம் அந்த கார்டுக்கு இந்த பக்கம் தமிழ்லையும் அந்த பக்கம் இங்கிலீஷ்லையும் எழுதி வச்சு பாக்கெட்டில் வச்சுருக்கார். அதை அடிக்கடி எடுத்து பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அவர் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணார். அப்போ அவர் அவ்வளோ பெரிய ஒரு பாஸ்டராக இருந்து அந்த வயசுலையும் வசனத்தை இன்னும் படிக்கணும் என்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது. அப்போ சிறு வயது முதலே இந்த வசனத்தை சும்மா பல வாசிக்கிறோம், நல்லதுதான், வாசிக்கிறவனு பாக்கியவான் தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதோட நிறுத்தக்கூடாது, கருத்தா படிச்சு மனதில் பதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவங்களும் கூட அப்படி செய்யலாம், தப்பே கிடையாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து வாசித்தா நல்ல அர்த்தம் புரியும். அதனால வசனத்தை, பரிசுத்த வேத எழுத்துக்களை அடுத்தது அவர் சொல்லாரு, நீ இன்னாரிடத்தில் அதை கற்றாய் என்பதையும் அறிந்திருக்கிறாய். நல்ல ஒரு டீச்சர் அவருக்கு கிடைத்திருக்கா. தீமோத்தேயுக்கு பவுல் என்கிற நல்ல ஒரு ஆசிரியர். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த சாட்சியை நாம் பெற வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை உருவாக்குகிற நாம், பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிற நாம், ஏன்னா வருங்காலம் அவர்கள்ட்ட தான் வரப்போகுது சபையில். அப்ப நம்ம இப்பதான் அந்த அஸ்திபாரத்தை போடுறது, விதைய போடுறது கரெக்டா போடணும். கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தை நான் சரியா போட்டுட்டேன், இனி ஒருத்தரால அதை மாற்ற முடியாது. ஆனா அதுக்கு மேல கட்டுறது எப்படி கட்டுறான்னு நீ பாத்துக்க, அப்பதான் உனக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், நீங்க அந்த மாதிரி ஒர்க்கை பண்றீங்க, பிள்ளைகளுக்கு அஸ்திபாரம் போடுறீங்க. அந்த அஸ்திபாரத்தை ரொம்ப கரெக்டா நீங்க போடணும். நீங்க நல்லா படிச்சு ஜெபித்து ஆயத்தமாகி பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்தணும். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் என்பது ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிப்போச்சு. அது ஏதோ செய்து அப்படி இஷ்டத்துக்கு இருந்து தான் சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளே இன்னைக்கு என்ன பாடம், எப்படி பிள்ளைகள்கிட்ட தான் புக்கை திறப்பாங்க. பிள்ளைகள்கிட்ட என்ன பாடம், சாமுவேல் பாடம். சாமுவேலை பற்றி தெரியாதா, கதையை சொல்லி கொடுக்குது. தப்பா இருக்கும். அது எப்படியும் நம்ம திரும்ப ஒருக்கா படித்து திரும்ப ஒருக்கா ஆயத்தமாகி இதை இந்த பிள்ளைகளுக்கு கடைசியில் எத்தனை பாயிண்ட்டை வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து கடைசியில் கொஞ்சம் ஜபத்தில் நடத்தி முடிச்சா அது நல்லா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தயவு செய்து உருத்து கருத்தாக செய்வோம். பவுல் தீமோத்தேயுக்களை அழகாக எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி இந்த காலத்தில் தீமோத்தேயுக்களை எழுப்ப வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. சபையே, விசேஷமாய் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ் இதை கவனிக்க வேண்டும். நாம் கவனம் செலுத்தி இதை செய்தா இதனுடைய ரிசல்ட் அநேக நாட்களுக்கு பின்பு நாம் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஆளு ஒரு பிரசங்கத்தில் தொடப்பட்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், அல்லது அவங்க முகத்திலே அந்த ரிசல்ட் தெரியும். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு பகிரங்கமா வெளியரங்கமா சிலச்சுமே ரிசல்ட் தெரியாது. வருஷ கணக்கா சண்டே ஸ்கூல் நடத்தி அவங்களுக்கு போதித்து ஆனா அவங்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் போடப்பட்டு விடும், வசனத்தினுடைய சத்தியம் நிலைப்பட்டு விடும். நாளைக்கு அதன் கனிகளை அவர்கள் கொடுப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால விசுவாசம் உள்ள தீமோத்தேயுக்களை, வசனத்தை தெளிவாய் அறிந்த பிள்ளைகளை எழுப்பிவிட வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து பிள்ளைகள் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நிறைய பிள்ளைகள் ஊர்ல இருந்து படிக்கிறாங்க. அப்புறம் காலேஜ்னு வரும்போது நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் வெளியே போயிடுறாங்க, ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளியே போயிடுறாங்க. அப்போ அவங்க எப்போ நம்ம வீட்டை விட்டு போகிறாங்களோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி சத்தியமும் இந்த மாதிரிப்பட்ட சபை ஐக்கியமும் இந்த விசுவாச அனுபவங்களை தூண்டி விடுறதுக்குள்ள காரியமும் கிடைக்கிறது அரிது. பல இடங்களில் இல்லை. ஆண்டவர் கிருபையா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது நிறைந்து இருக்கிறது. சென்னையிலே அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, கேரளாவில் இருக்கு. சில இடங்களில் தான் அப்படி சொல்ல முடியுதே தவிர மற்றபடி அந்த வாய்ப்புகள் மற்ற இடங்களில் குறைவு, உங்களுக்கே தெரியும். அதனால இந்த பிள்ளை ஒரு 12 கிளாஸ் வரைக்கும் தானே என்கிட்ட இருக்க போது, நான் கரெக்டா உருவாக்கணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சண்டே ஸ்கூலுக்கும் குறிப்பிட்ட வயசு உண்டு இல்லையா, அதுக்கு பிறகு உட்கார வச்சு சண்டே ஸ்கூல் எடுக்க மாட்டோமே. அப்ப அது வரைக்கும் எடுக்கிறத நேர்த்தியா எடுத்துருவோம், அதுதான் பார்க்கணும். இன்னொன்னு நீங்க யோசித்து பாருங்க, பிள்ளைகளுக்கு 25 வயசுன்னா கல்யாணம், இப்பெல்லாம் 20லே கல்யாணங்கள் ஆகிவிடுகிறது. அப்போ அந்த பிள்ளை 80 வயது வாழ்க்கை என்று சொன்னா அது கிட்டத்தட்ட
4ல் 1 பங்கு தான் நம்ம கையில் இருக்கு, பெற்றோர் கையில் இருக்கு. அப்புறம் 4ல் 3 பங்கும் புருஷன் வீட்டுக்கு போயிடுது இல்லையா? இல்லைன்னா பையன்னா அவன் தனி குடித்தனம் ஆயிடுறான். அப்போ கரெக்ட் வாழ்நாளில் 4 வச்சு 1 பங்கு தான் அந்த பிள்ளை பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பிள்ளைகளை நம்ம படிப்பிச்சு ஆளாக்கி விடுறோம், வேலைக்கு தொழிலுக்கு ரெடியாக்குறோம். ஆனா அது பரலோகத்தில் கொண்டு சேர்க்குமா? அது நித்தியத்துக்குள்ள அவங்கள கொண்டு போகுமா? அப்ப கண்டிப்பா பெற்றோர் உறுத்து கருத்தா இருந்து நான் பெற்ற விசுவாசத்தை என் பிள்ளைக்குள்ள சரியா ஊட்டித்தான் விடான்னு வளர்க்கணும். நான் கற்றுக்கொண்ட வசனத்தை, இந்த பைபிள்ல இருக்கிற வேத எழுத்துக்களை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். உண்மையில பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும். ஆனா நம்ம எல்லாருக்கும் வேண்டி சண்டே ஸ்கூல் எல்லா சர்ச்சிலையும் வச்சு நடத்துறோம். சண்டே ஸ்கூலுக்கு தவறாம அனுப்புங்க, விபிஎஸ்க்கு அனுப்புங்க, அந்த பிள்ளைகள் வரட்டும். அது போல வீட்டில் நீங்க அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது டே வசனம் படிச்சியா, நாளைக்கு சண்டே ஸ்கூல்ல என்ன வசனம் என்று ஒரு தடவை கேட்டு அப்படி ஊக்கப்படுத்தி விட்டீங்கன்னா அது ஒரு ஆயத்தத்தோட வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி பிள்ளைகள் பள்ளிப்பாடத்தை படிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி பைபிள் வாசித்துட்டு தான் பள்ளிப்பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் 12 பேர் பரிசு வாங்கினாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரதர் கூட வரலையே, சிஸ்டர்ஸ் மட்டும்தான போட்டி. பிரதர்ஸும் கண்டிப்பா இந்த வருஷத்துல வாங்கணும், யூத்து எல்லாம் வரணும், பிள்ளைகளும் வாசிக்கணும். டெய்லி 3 அதிகாரம் வாசித்தரலாம். டெய்லி 3 அதிகாரம் வாசிக்கிறவங்க கூட நேரம் ஆகாது. 3 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்துல பைபிள் வாசித்தரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கண்டிப்பாக பிள்ளைகளும் இந்த வருஷத்துல முயற்சி பண்ணுங்க, சகோதரர்களும் முயற்சி பண்ணுங்க, சகோதரிகளும் எல்லாருமே இதை செய்வது உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தீமோத்தேயுக்கள் எழும்ப வேண்டும். 3வது வாலிப யோசுவாக்கள் கர்த்தருடைய சபைக்கு தேவை. யாத்திராகமம் 33:11 பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரம் என்கிற கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். பொறுப்புள்ளவனா இருந்தான், பாதுகாக்கிறவனா இருந்தான். சர்ச்சை குறித்த ஒரு பொறுப்பு, ஒரு பாரம் வாலிபர்களுக்கு தேவை. பெரியவர்களுக்கு இருக்கும், வாலிபர்களுக்கும் அது வரணும். இது என் சபை, என் சபையை குறித்து ஒரு பாரம். மோசே தேவனிடத்தில் பேச போயிருக்கிறாரு, இவன் விலகாம இருக்கிறான். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த பையன் விலகவே இல்லையா. என்ன அழகான ஒரு சாட்சி அவனுக்கு. அல்லேலூயா. அவன் தான் மோசைக்கு அடுத்தபடி தலைவனா வந்தான் என்பதையும் நாம் அறிவோம். அந்த தலைவன் ஆகிறதுக்காக அவன் இங்க காத்து கிடக்கல. அவன் கர்த்தர் மேல வைத்திருந்த அன்பினால, கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்தின் மேல வைத்திருந்த ஒரு பற்றுதலினாலே அவன் மோசை வேற இல்லையே, நான் இருக்கணும்னு சொல்லி அவன் இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னாடி எல்லாம் இப்போ எனக்கு அசிஸ்டன்ஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால ஓகே. முன்னால் இருந்த சில சபைகளில் நம்ம எங்கேயா போவோம், கன்வென்ஷனுக்கோ இதுக்காக போவோம், ராத்திரி நம்ம இருக்க மாட்டோம்னு சொன்னால் அப்போ சர்ச்சில் விளக்கு போடுறது யார், லைட்டு இது பண்ணுறது யார், சர்ச்சில் யாராவது தங்கணுமே அப்படி சொல்லி பார்க்கும்போது சில வாலிபர்கள் தங்கி கொள்வார்கள். அப்போ தான் இந்த யோசுவாவுடைய ஞாபகம் வரும். யோசுவா அப்படிதான், மோசே அன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே போனாரு, இவர் பொறுப்பா இருந்து பார்த்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாலிபன் பொறுப்புள்ள வாலிபன். அந்த பொறுப்புள்ள வாலிபனை நம்பித்தான் கர்த்தர் தம்முடைய சபையே கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாலிபர்களே, வளர்ந்து வருகிற வாலிபர்களே, உங்களால் தான் இது முடியும், சின்ன பிள்ளைகளால முடியாது. பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கு வீட்டில் பொறுப்புகள் அதிகம், அவங்க வீட்டை போட்டுட்டு பல காரியம் செய்ய முடியாது. ஆனால் உங்களால் பல காரியங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்ய முடியும். வாலிப தம்பிமாருக்கு முடியும், வாலிப பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா முடியும்.
அப்ப நீங்க அதை திட்டமிடணும், நீங்க பாஸ்டர்ட்ட அதை டிஸ்கஸ் பண்ணணும். எதை சபையில செய்யணும்னாலும் உங்க இஷ்டத்துக்கு வந்து செய்திடக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் தர்ற நல்ல ஏவுதல்களை, நல்ல காரியங்களை நீங்க பாஸ்டர்ட்ட பேசணும். அப்போ பாஸ்டர் ஐடியா தருவார், இதை இப்படி செய்யலாம் அல்லது இதை செய்ய வேண்டாம் என்று அவங்க ஆலோசனை தந்து அதுபடி நடத்துவாங்க. நீங்க அப்போ நல்லா பயன்படலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று, சபையை குறித்த பாரம் இன்றைக்கு வாலிபர்களுக்கு அதிகமாக வரணும். சில வாலிபர்களை பார்த்தா ஈவன் ஆவிக்குரிய சபையில் கூட என்ன பாரம் வருதுன்னா மாம்சீகத்தில் உள்ள பாரம் தான் இருக்கு. சபைக்கு அநேகரை பார்த்தா அந்த பழைய சபைகளுக்கெல்லாம் அப்படி இருக்கும். இதுவும் ஒரு பழைய சபை, இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. பழைய சபைகளில் கன்வென்ஷன் அன்னைக்கு பந்தி பரிமாற பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே வந்து நிற்கும். அது சந்தோஷம்தான். சின்ன அந்த காலத்திலே இருந்தே இந்த சபையில் உள்ள இவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம், ஆனால் சபைக்கு வர்றது கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஞானஸ்நானம் எடுக்கிறது கிடையாது, கர்த்தருடைய பந்திக்கு அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் ஒரு பற்றுதல், அந்த பற்றுதலில் வந்துடுவார்கள். சபையில் ஒரு வேலை செய்யணுமா, தட்டப்படலாம் வந்து என்ன செய்வார்கள், எல்லாரும் வந்து நிற்பார்கள். சபைக்கு யாராவது எதிர்ப்பு வந்துருச்சா அவனை என்ன பண்ணதுக்கு ரெடியாக வந்து நின்றுவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் மாம்சத்துக்குரியதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. நம்ம முதல்ல கர்த்தருடைய வழியில வரணும். ஆவிக்குரிய ரீதியா ஆண்டவரை நேசித்து ஆண்டோடைய வழிகளை கை கொண்டு அதனால இந்த சபையும் நேசித்து இயேசுக்காக என்கிறதுல வரணும். சும்மா மாம்சத்துல எங்க தாத்தாவுக்கு சபை, எங்க அப்பாவுக்கு சபை, எங்க ஆமா 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பிதாவுக்கு ஒரு பேரனும் பேத்தியும் கிடையாது, தெரியும் இல்லையா? பிதாவானவருக்கு பேரன் பேத்தி உண்டா? எல்லாரும் யாரு தான் அவருக்கு? பிள்ளைகள் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா நம்ம பிதாவானவருக்கு யாரு தான்? பிள்ளைகள் தான். அவர் ஒரு நாளும் பேரனையும் பேத்தியும் சொல்லுகிறது கிடையாது. ஆனால் நம்ம இங்கே தான் அந்த தலைமுறையெல்லாம் வச்சுருக்கோம். நல்லது தான், தலைமுறையாக சபைக்கு வர்றது, ஆண்டவருக்குள்ளே எழும்புறது என்னைக்குமே சந்தோஷம். ஆனால் அந்த தலைமுறையை வச்சுட்டு இப்படி மாம்சீக ரீதத்தில் வந்து நின்று உரிமை பாராட்டுறதும் அதிகாரம் செலுத்துறதும் அது செய்யக்கூடாது. அன்போட கீழ்ப்படிதலோட நல்ல ஒரு முறையில் ஆவிக்குரிய நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தி நாம் நிற்கணும். முக்கியமாக யோசுவா என்கிற வாலிபனை போல அவன் உண்மையும் உத்தம் உள்ளவனாய், கர்த்தரை நேசிக்கிறவனாய், மோசே மதிக்கிறவனாய் நல்ல நிலையில இருந்தான். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை மோசே இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அதை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, சில சமயம் நீங்க படிச்சுட்டு உயர் படிப்புக்காக வெளியூருக்கு போகலாம். நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைத்து வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகிற சூழ்நிலை உண்டாகலாம். கல்யாணத்து நிமித்தம் சில பிள்ளைகள் வெளியே போகலாம். ஆனாலும் நீங்க போகும்பொழுது எப்படிப்பட்ட சபைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. நல்ல ஆவிக்குரிய சபைகள், சத்தியத்தை போதிக்கிற சபைகள் கிடைத்தா சந்தோஷம். அப்படி இல்லாட்டா நீங்க இப்ப எல்லாம் யூடியூப் இருக்கு, இந்த சபையிலையும் லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி தொடர்பு வச்சிருக்கணும். சபையை விட்டு பிரியாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க சபையை விட்டு பிரியாதிருங்க. சில பிள்ளைகள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் தப்பி ஓடலான்னு சொல்ற மாதிரி போயிடுவாங்க. நான் சில சமயம் வெளிநாட்டில் எதுக்காவது வெளியூரில் போகும்போது, கன்வென்ஷன் போகும்போது வருவாங்க, நம்ம ஆட்கள் வருவாங்க. பார்த்தா எங்கே போறீங்கன்னு கேட்டால் இந்த சபைக்கு வர மாட்டா, வேற சபைக்கு போகிற. சிலர் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ அவங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு வேற சபைகளுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதே சத்தியத்தில் உள்ள சபை எங்க இருக்குதோ அதை தேடி தான் நம்ம பற்றி கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவிக்கிறது தான் சபை. ஆவியானவருக்கு முழு இடம் தருகிறது தான் சபை. ஆவியோடு சத்தியத்தோடும் ஆராதிக்கிற இடம் தான் என்னது? கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. அது இல்லாம வேற அடிப்படைகள் இருந்துச்சுன்னா அங்க போய் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை போதிக்கிற சரியான சபைக்கு போகணும். நமக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த காலத்துல எல்லாம் வஞ்சகமா இருக்குது, ரொம்ப பயங்கரமா இருக்குது. அதனால நீங்க போகும்போது பாஸ்டர்ட்ட கேட்டு ஆலோசனை பெற்று நீங்க போக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, வாலிப யோசுவாக்கள் சபையிலே எழும்ப வேண்டும். 4வதாக பணிவிடை ஊழியர்கள் சபையில் அதிகமாக எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 2 முதல் 6 வரையிலான வசனங்களிலே அங்கே பந்தி விசாரிப்பிலே ஒரு இனப்பிரச்சனை மாதிரி ஒன்று வந்துருச்சு. கிரேக்கர் விதவைகள் வந்துட்டு என்ன சொல்றாங்க, எங்களை சரியா கவனிக்கலன்னு. கிரேக்கர்கள் யூதர்கள் என்கிற ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. அப்ப அந்த பேச்சு வந்த உடனே பேதுரு அப்போஸ்தலன் எல்லாரையும் கூட்டி வச்சு, நாங்கள் பந்தி விசாரித்து கொண்டிருப்பது தகுதி அல்ல, நமக்கு பந்தி விசாரிப்புக்கு ஒரு குழுவை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அதை தீர்மானித்து அவர்கள் அதை ஏற்படுத்தினார்கள். அதுதான் அந்த குறிப்பிட்ட அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பந்தி விசாரிப்புக்கு என்று ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஃபர்ஸ்ட் விசுவாச மக்களை வைத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழுவாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் டீக்கன்ஸ் என்று வருகிறது. இந்த காலத்தில் டீக்கன் வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாட்களில் சபையின் பணிவிடைகளை செய்வதற்கு விசுவாச மக்களை பலப்படுத்தி விட்டு சொன்னார்கள், நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்போம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னா அவரை அதிகமாக ஆவிக்குரிய விஷயங்களை செய்யறதுக்கு அதிக ஃப்ரீடம் கொடுத்து, அதிக நேரம் அவருக்கு கிடைக்கத்தக்கதாக வாய்ப்பளித்து, மற்றுள்ள பணிகளை நாம் விசுவாச மக்கள் பகிர்ந்து கொண்டு செய்தால் அது மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஆமென் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மை. ஸ்தோத்திரம். அதனால பாஸ்டர்ஸ் நாங்கள் செய்ய மாட்டோம்னு இல்லை, எதையும் செய்வோம், செய்ய ரெடியா தான் இருக்கணும். அதை நின்று நடத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. அதே வேளையில எல்லா பணிவிடையும் ஒரு பாஸ்டரே செய்யணும் என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமா தளர்ந்து போவார். அப்புறம் அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய வேத தியானம், அவர் ஓடி ஓடி விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் கண்டிப்பா குறைபடத்தான் செய்யும். அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாம நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பந்தி விசாரிப்புக்கே ஒரு குழு, பந்தி பரிமாறுறதுக்கு இல்லை, எல்லாரும் பரிமாறுவாங்க, ஆனா பந்தியை விசாரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. பல இடங்கள்ல நான் கவனிக்கிறேன், இது சரியா கிடையாது. நானும் ரொம்ப முயற்சி எடுக்கிறேன், நான் நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. பந்திய விளம்பர ஆட்கள் இருக்காங்க, நம்ம பாஷையில விளம்புறது, பந்தி பரிமாறுறது. அதே வேளையில பந்தி விசாரிப்புக்காரர் இருக்கணும். ஒரு 4 லைன் பந்தி போடுறோம்னா ஒரு லைனுக்கு ஒரு விசாரிப்புக்காரர் அல்லது அட்லீஸ்ட் 2 லைனுக்கு ஒரு விசாரிப்புக்காரர் நிற்கணும். அவர் எந்த சாம்பார் வாளியோ சட்டியோ கையில் தூக்கக்கூடாது, ஒரு கரண்டியும் அவர் கையில் எடுக்கக்கூடாது. அவர் ஃபுல்லாக எல்லா இலையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக போகுதா, முதல்ல மரக்கறி போகுதா, அடுத்து பொரியல் போகுதா, தீயல் போகுதா, இல்லைன்னா முதல்ல கொண்டு ரசத்தை ஊற்றிட்டு நிற்பாங்க. அங்கே பருப்பு இருக்கும், சாம்பார் இருக்கும், பப்படத்தை வைக்க மறப்பாக. இதெல்லாம் நடக்குது பல இடங்கள்ல. தார்மாரா ஒரு பந்திக்கு ஒரு கூட்டு மிஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் பந்தி விசாரிப்புக்கார கரெக்டா பிளான் பண்ணி விட்டு வரிசையா ஆட்கள் போகணும். முதல்ல யார் போகணும், ரெண்டாவது யார் போகணும், ரெண்டாவது லைன் விளம்பும் பொழுது என்னது போகணும், யார் கொண்டு போகணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணி அதை விசாரித்து நடத்துறதுக்கு ஒருவர், அதான் பந்தி விசாரிப்புக்காரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு இருப்பாங்க ஆட்கள், அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. நமக்கு தெரியாது, நம்ம பந்தியத்தான் பார்ப்போம், பரிமாறுகிறவளை பார்ப்போம். ஆனா அந்த ஃபுட்டை இவ்வளவு பேருக்கு ஆக்கி வச்சிருக்கு, கரெக்டா கோரி கோரி அதை கொடுத்து விட்டு, நீ இந்த ஸ்பூன்ல இவ்வளவு வை, இந்த ஸ்பூன்ல 2 தடவை வை, அப்படிலாம் அவங்க அட்வைஸ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்கிறது எவ்வளவு அளவுன்னு அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதை மீதி கிடக்கிறதுக்கும் வைக்காம பற்றாக்குறை வராம இருக்க அழகா கைட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாமே பந்தின்னு சொல்றது ஒரு பெரிய வேலையா இருக்குது. அல்லேலூயா. ஆதி சபையிலிருந்தே இந்த பந்தி ரொம்ப முக்கியத்துவம். இன்றைக்கும் நம்ம சபைகள்ல நல்ல ஃபங்க்ஷன் நடந்தா உடனே என்ன வைப்போம், பந்தி வைப்போம். நம்ம அது பந்தி வைக்கிறது வெறும் சாப்பாட்டுக்குள்ளதல்ல, அது ஐக்கியத்தை வளர்த்துகிறது. அல்லேலூயா. அந்யோன்யத்தை, சகோதர சிநேகத்தை என்ன பண்ணுது, வளர்த்துது. அதனால பந்தி என்பது ரொம்ப முக்கியம். இது பந்தி மட்டுமல்ல, இன்னும் பல காரியங்கள் நம்முடைய சபையில் இருக்கிறது. ஒரு கட்டடத்தை தந்தால் அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கிறது, எவ்வளோ காரியம். சில கார்டனிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். சபையை சும்மா வைக்க முடியாதுல்ல, நல்லா வைக்கணும்ல. அதில் ஒட்டடை அடிக்கிறது ஒரு பெரிய வேலை. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வேலைகளை சிலர் பொறுப்படுத்து கொள்ளலாம். இப்போ எங்கள் சபையிலெல்லாம் எத்தனையோ குழுக்கள் வச்சுருக்கோம். அது சில குழுக்கள், ஒரு குழுக்கு பேர் சேவை குழு,
அந்த குழு ஃபுல்லாக சபையினுடைய வளாகத்தை மெயின்டைன் பண்ணி சுத்திகரிக்கிற பணிகள் தான் அவங்க செய்வாங்க. ஒரு 7 பேர் அவங்க அதுக்கு திட்டமிட்டுட்டே இருப்பாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வேலைகளை குறித்து வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவித்த உடனே ஒரு டீம் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் வந்துடுவாங்க. யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த சபையின் தரையை துடைக்கிறது பெண்கள் ஒரு கூட்டம் வந்துடுவார்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் நீட்டாக பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துருவாங்க. அழகாக இருக்குது. நாங்கள் இதுக்கெல்லாம் முதல்ல வேலைக்கு ஆள் வைக்கணும்னு நினச்சோம். ஏன்னா பெரிய கட்டடத்தை ஆண்டு தந்த பிறகு இனி எப்படி இது செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் முதல்ல பிளான் பண்ணி எப்படியாவது இந்த வட இந்தியாவிலேருந்து ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து இங்கே தங்க வச்சு அவங்கள ஃபுல்லாக க்ளீனிங் வேலைக்கு விட்டுறலாமா. கடைசியில் பார்த்தா ஆள் கிடைக்கல. ஒரு ஆள் கிடச்சிது, வந்தவங்க பாதி வழியில் திரும்பி போயிட்டாங்க. அப்படியெல்லாம் தடை. சில சமயம் ஆவியானவர் இப்படி தடை பண்ணுவார். ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்புறம் பார்த்தா விசுவாசிகளே எழும்பினார்கள். அழகாக நடக்குது. ஒரு பசங்க குரூப் ஒன்று இருக்குது. மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக இது அடிச்சிருவாங்க, ஒட்டடை அடிச்சிருவாங்க, ஃபேனு லைட்டெல்லாம் தொடச்சிருவாங்க. அவங்க அழகாக அவங்க செய்ய பழகிட்டாங்க. முதல்லலாம் ஃபேனை தொடச்சி ஃபேன் லீஃப் எல்லாம் வளைச்சி விட்டுருவாங்க, தெரியாமல் செய்யுது. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா பழகிட்டாங்க, நீட்டாக பண்ணுறாங்க. இப்படி எத்தனையோ வேலை இல்லைன்னா இப்போ என்ன கொண்டு அதில் ஏதாவது செய்ய முடியுமா? நாங்கள் 5 ஊழியக்காரங்க இருக்கிறோம், நாங்கள் மட்டும் இருந்து அதில் ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு நாளும் முடியாது. எல்லாத்துக்கும் வேலைக்கு வச்சா எவ்வளோ சம்பளம் கொடுத்து நம்ம சபை காணிக்க பணம்லாம் வீணாக போகும். அப்போ நம்ம பிள்ளைகள் எழும்பி சிறியவர்களும் பெரியவர்களுமாக செய்வது எவ்வளோ நல்லா இருக்குது. அதை கண்காணிக்கிறதுக்கு 4 பேர் அப்படிலாம் செய்வது நிச்சயமாக இந்த சபையில் என்னென்ன தேவையோ எனக்கு தெரியல. ஆனால் நீங்களும் அதை பாரப்படணும். இப்போ நான் கூட அப்படி தான். எப்படி இதெல்லாம் போய் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன், தயங்கி தான் வட இந்தியாவிலேருந்து ஒரு குடும்பத்தை கொண்டு வரலாமா அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் மக்கள் அவங்களாவே சொல்லி எதுக்கு நீங்கள் கொண்டு வரணும், நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னனால அது ஈஸியாக முடிஞ்சுது. அப்போ பாஸ்டருக்கும் நிச்சயமாக அந்த நிலைமை தான் இருக்கும். எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுது கேட்குதுன்னு சொல்லி. ஆனால் நீங்களாக முன் வந்து இதுலேருந்து உள்ள சூழ்நிலையில் பார்த்துட்டு அப்படி சொல்லும் பொழுது அதை நல்லா செய்யலாம். அது செய்யும் பொழுது கண்டிப்பாக பாஸ்டருடைய கைடன்ஸில் கரெக்டாக நீங்கள் அவர் சொல்ல மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி பணிவிடை செய்யும் சகோதரர்கள் அன்னைக்கு ஆதி சபையிலே ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இன்றைக்கும் நமக்கு மிகவும் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆவதாக விசாரிக்கும் காயுக்கள் சபையிலே தேவை. விசாரிக்கும் காயுக்கள் தேவை. ரோமர் 16:23 சொல்லி இருக்கிறது, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சபையை விசாரிக்கிற காயு. இப்படியும் சில சபைகள்ல ஆண்டவர் எழுப்பி தருகிறார். விசாரிக்கிறதுனா என்ன? தேவைகள் காரியங்களுக்கெல்லாம் உதவி செய்து அந்த மாதிரி விசாரிக்கிறவர்கள். அப்படி அநேகரை எழுப்பி தந்து கொண்டு இருக்கிறார். இந்த சபையிலும் கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களை வைத்திருப்பார். நீங்கள் சந்தோஷமாக சபையின் காரியங்களில் எல்லாரும் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கொடுப்போம். ஆனால் சிலருக்கு ஆண்டவர் நல்ல திராணியையும் நல்ல மன உற்சாகத்தையும் தந்திருக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக அதை செய்து கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு தேவன் வைத்த விசேஷித்த ஒரு எதிர்பார்ப்பு தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசனம் இல்லாமல் நீங்க கொடுக்கணும். விசனம் இல்லாமல் என்று சொன்னா அது தாராளமயமா ஜெனராசிட்டியோட நல்லா கொடுக்கணும். கொடுக்கிறதுக்குள்ள திராணி, கொடுக்கிறதுக்குள்ள ஏவுதல், கொடுக்கிறதுக்குள்ள அந்த மன உற்சாகம் யாருக்குள்ள இருக்கிறதோ நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏழை விதவை 2 காசை கொடுத்தாள். கர்த்தர் அதை மிகவும் பாராட்டினார். ஏன்னா அவ கொடுத்தது எண்ணிக்கையில் 2 காசு தான், ஆனா அவளுக்கு இருந்தது மொத்தமே அதுதான். முழுமையுமா கொடுத்தாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கொடுப்பதிலே அதுதான் அந்த சபையை விசாரிக்கிற காயு. என்னையும் சபை அனைத்தையும் விசாரித்து வருகின்ற காயு என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காயுக்களாக எழுப்புவாராக. எத்தனையோ சபைகள் இன்றைக்கும் பார்க்கிறோம். சில குடும்பங்கள் எழும்பி நின்று அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஸ்தாபனத்திலே மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் எப்படித்தான் நடத்துறாருன்னே தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ஒரு இமாச்சல பிரதேசத்தில் பத்தி என்கிறதான ஒரு ஊழியத்தில் ரொம்ப இதாக தேவை இருந்ததுனால ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சோம். பட்டா லேண்டே கிடைக்காது. அது பெரிய கம்பெனிகள் இருக்கிற இடம், மலைப்பாங்கான இடம், ஒரு லேண்டும் கிடைக்காது. கடைசியில் ஒரு லேண்டை வாங்கி ஒருத்தர் பிளாட் போட்டு கொடுக்குறாரு, பட்டா இருக்குன்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா சின்ன பிளாட்டுக்கு 22 லட்சம்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது 22 லட்சத்துக்கு? அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு குடும்பம் எழும்பி வந்து அந்த முழு தொகையும் தந்தார்கள். அல்லேலூயா! எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தந்தார்கள். அதை கொண்டு அங்கே போய் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவன் பதிக்க விடலை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளி மாநிலத்துக்காரங்க, நீங்கள் பதிக்கணுன்னா அந்த அந்த நிலத்தில் ஒரு கட்டடம் இருந்தால் தான் நாங்கள் பதிப்போம்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சட்டமோ தெரியல. அப்போ இனி என்ன பண்ண? ரூபாயும் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இனி என்ன பண்ணன்னு சொல்லும் பொழுது சபையில் ஒரு நாள் அறிவித்தேன், ஜெபித்து கொள்ளுங்க, ஏவுதல் இருந்தால் இருக்கிறவங்க கொடுங்கன்னு. ஒன்றும் யாரும் தருவாங்கன்னே நான் நினைக்கல. முடிஞ்சோடனே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அதுக்கு 15 லட்சம் ரூபா தரேன், கட்டடத்தை கட்டுங்க. அல்லேலூயா! இன்னைக்கு அதுக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரி எத்தனையோ காரியங்கள், பல காயுக்களை ஆண்டவர் இந்த நாட்களில் எழுப்பி கர்த்தருடைய சபையை தேசமெங்கிலும் கட்டி எழுப்பி கொண்டே வருகிறார். அல்லேலூயா! நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய கட்டடங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் வட இந்தியாவில் போனால் அந்த மாதிரி கட்டடங்களை நமக்கு பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பல காயுக்கள் எழும்புறதுனால தான் பல இடங்களில் ஆலயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, இந்த காரியத்திலும் சபையிலே நம்முடைய பங்களிப்பு, சபையிலிருந்து ஆவிக்குரிய ஞான நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதனால சரீர நன்மைகளை நாம் கர்த்தருக்கு, கர்த்தருடைய சபைக்கு கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆறாவதாக, நற்சாட்சி உள்ள தேமேத்திரியுக்கள் சபையிலே எழும்ப வேண்டும். 3 யோவான் 12 சொல்லுகிறது, தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேமேத்திரியுக்கு ஒரு ஸ்பெஷல் சாட்சி கொடுக்கிறார், நற்சாட்சி பெற்றவன். இது நம்முடைய சபைகளுக்கு மிக தேவை. விசுவாசிகள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டு வாழும் பொழுது கிறிஸ்துவை போல ஆகணும். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாவதற்கென்று நம்மை முன்குறித்திருக்கிறார். அதற்குத்தான் நாள்தோறும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடையும்படிக்கு, அந்த சாயலாகத்தானே மறுரூபம் அடையும்படி நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு காலைதோறும் நான் விழிக்கும் பொழுது தேவ சாயலால் திருப்தியாவேன் சங்கீதக்காரன் சொல்றார். தேவ சாயலை பெற்றுக்கொள்றது மிக முக்கியம். தெய்வனுடைய சுபாவங்கள், அன்பு, இரக்கம், பரிசுத்தம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இந்த மாதிரிப்பட்ட தேவனுடைய அந்த பண்புகளை நமக்குள்ள பெற்றாதான் நம்ம தேவ சாயலாக, அதான் புதிய மனுஷன், அப்படி நம்ம மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விஷயம் அப்படி மாறினா வெளியில நம்மை பற்றி நல்ல சாட்சி இருக்கும். அல்லேலூயா! இவர் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தவர் இப்போ இயேசுக்குள்ள போனாரு, அந்த சர்ச்சுக்கு போனாரு, இப்போ சண்டையே போடுறதில்ல, நல்ல சாட்சி உண்டாகும். அல்லேலூயா! இவர் கெட்ட வார்த்தை பேசுற ஆளு இப்ப திருந்தியாச்சு. அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கும், இப்ப அந்த வீட்டுல சத்தமே கேட்கல, பாட்டு சத்தம் தான் கேட்குது, ஜெப சத்தம் தான் கேட்குது. அப்ப சமுதாயத்திலே நமக்கு நல்ல சாட்சி உண்டாகுது. அல்லேலூயா! ரேஷன் கடையில கியூல சண்டை போடுறது, பைப்படியில சண்டை போடுறது, இந்த இதெல்லாம் சாட்சியை கெடுத்துரும். அப்படிதானா? பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு சண்டை போடுறது சாட்சியை கெடுத்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இது பெந்தேகோஸ்து அம்மா, கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லை, இவங்க பெந்தேகோஸ்துன்னு நல்லா தெரியும். நம்ம போயிட்டு மற்றவங்கள மாதிரி எதுக்காவது அடிப்படி சண்டை வாக்குத்தக்கம் அது இதுன்னு பண்ண போனால் பண்ணலாம், சாட்சி கெட்டுப்போம், பேர் என்ன செய்திரும், கெட்டு போயிடும். அப்போ நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிற உன்னதமான ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்குற மாதிரி ஒரு பேச்சும் பேசக்கூடாது, ஒரு கிரியையும் செய்திடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல்ல சாட்சியா இருக்கணும். தருவேன்னா கரெக்டான நாள் கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட வாங்கணும். அல்லேலூயா!
இதெல்லாம் நிறைய விஷயத்துல இங்க வந்து ஜெபிக்கிறது நல்லா இருக்குது, பாடுறது நல்லா இருக்குது, ஆவியில நிரம்புறது நல்லா இருக்குது, சாட்சி சொல்றதும் நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கையின் சாட்சி சரியா இருக்க மாட்டேங்க. அது வந்து உங்களுக்கும் பெயர் கெடுதல், நீங்க ஆராதிக்கிற சபைக்கு பெயர் கெடுதல், தேவனுடைய நாமத்துக்கு தூஷிப்பு. நாம் பின்பற்றுகிற அந்த சத்தியத்தை விசுவாசத்தை அவங்க மறுதளிப்பாங்க, அவங்க வந்து வித்தியாசமா பேசுவாங்க. அதுக்கு நம்ம இடம் வைக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் வலது கணத்தில் அடிச்சா மறுகணத்தில் அடின்னா சொன்னாரு, மறுகணத்தையும் என்ன செய்ய காட்டி கொடுன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு விசுவாசி தம்பிட்ட இப்படி அவன் ரொம்ப கோவப்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், பாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு தான் பாஸ்டர் முடியும். எப்படி? எனக்கு வாயில் வந்து நீ பிற எதுக்கு விசுவாசியாக இருக்கான்னு அப்புறம் அப்படி கேட்டால் அப்புறம் போயிட விடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட அன்பாக சொல்லி கொடுத்தேன். ஆனால் பாருங்க அது எப்படி போகுது. அவன் பிறந்ததுலேருந்தே விசுவாசி பையன், இப்போ கல்யாணம் ஆகி இருக்கான். அவன் கேட்கான், இந்த இயேசுடைய போதனை எல்லாம் உங்களுக்கு தான் சரி, எங்களுக்கு சரியில்லைன்னு. எப்படி தலைமுறைகள் வருது சில வேளை. இப்படி ஆகிடக்கூடாது. நல்ல சாட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மக்களே, இந்த விஷயங்களை மனசிலே கவனித்துக் கொள்ளுங்கள். சுருக்கமா 2 வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கிற அந்நாட்கள் சபைக்கு தேவை. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது 84 வயதான விதவையான ஒரு தாயார் தினந்தோறும் தேவாலயத்தில் வந்து ஜெபத்திலும் ஆராதனையிலும் உபவாசத்திலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். முதியவர்களே, பலன் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஆலயம் கிடைச்சுன்னா எவ்வளோ பாக்கியம் இல்லையா? நீங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரணும். ரிட்டையர்டு பர்சன்ஸ் கண்டிப்பாக அந்த ரிட்டையர்டு டைம் ஃபுல்லா வீட்டில் இருக்கிறதுக்கு பதில் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணி அப்படி ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அமைதியா உட்கார்ந்து முழங்கால் போட முடிஞ்சா நல்லது, முடியாட்டா சேர்ல உட்கார்ந்தாவது கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க போகணும். அந்த அம்மா பாருங்க, நல்ல ஒரு சாட்சியா இருக்கு. பைபிள்ல எடுத்து எழுதியே வச்சிருக்க அவள அந்த அம்மாவை பற்றி. ஆகையினாலே தாய்மாரும் சரி, பெரியவர்களும் சரி, ஆண்களும் சரி, வாய்ப்பு இருக்கிறவர்கள் சபையில வந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது ரொம்ப நல்லது. சரி, தூரத்தில் இருக்கிறோம்னா வீட்டிலேயாவது செய்யலாம். சபையில வந்துதான் பண்ணணும்னு பைபிள் சொல்றது இல்ல. எங்க இருந்தும் நாம ஜெபம் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தா சபைக்கு வாங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வீட்டில இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது திட்டமிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே முதல்ல ஜெபம் கணவன் தன் கணவனுக்காக அல்ல மனைவிக்காக, 2வது பிள்ளைகளுக்காக, அப்படியே ஸ்டார்ட் ஆகி வரணும். வந்து சபைக்காக ஜெபம் பண்ண மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முதியவர் மரித்த பொழுது அடக்காராதனையில் அவருடைய மருமகள் ஒரு சாட்சி சொன்னா, நம்ம சபையில் சொல்லக்கூடிய வாசிக்கக்கூடிய சாட்சிகளை எல்லாம் எங்கள் மாமா கரெக்டாக மனசில் பதிச்சுட்டு வந்துடுவார். ஒவ்வொரு நாள் குடும்ப ஜபத்திலையும் வந்து அதை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ண வைப்பார், ஜெபம் பண்ண வைப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வயதான மனுஷன் சபையில் எல்லாரும் சாட்சி சொல்லி ஒரு அல்லிலியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து அதை ஜப குறிப்புகளை மனசில் எடுத்துட்டு போய் வீட்டில் குடும்ப ஜபத்தில் ஜெபம் பண்ண வைப்பாராம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த இது எப்படி இருக்கு பாருங்க. ஜெபிக்கிறவர்கள் இது மாதிரி நிறைய பேரை நான் அறிவேன். பல்வேறு நிலைகளில் ஜெபிக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி ரிட்டையர்டு, அவங்க வந்து அமெரிக்காவில் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நானும் அந்த வீட்டில் தான் தங்கி இருந்து ஒரு வாரம் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். அவங்க என் பக்கத்து ரூமில் அவங்க இருந்தாங்க. 2 பேரும் பார்த்தா அங்கே வந்து 6 மாதம் விசாவில் வந்திருக்காங்க. 6 மாதம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம். பொதுவாக என்ன செய்வா, வந்து இடம் சுற்றி பார்க்கறது, அங்கே இருக்க இங்கே இருக்க. இவங்க அதுக்கிடையில் டைம் டேபிள் போட்டு 2 பேரும் ஒரு டைம் பார்த்தா 2 பேரும் பைபிள் வாசித்துட்டு இருக்கிறது, ஜெபம் பண்ணுறதுக்கு டைம், சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு டைம், பைபிளை மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுறது, வாசித்ததை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லை. டைம் கீப் பண்ணி 2 பேரும் வந்து அழகாக அந்த நேரம் முழுசும் அவங்களுக்கு அப்படியே போகுது. அப்போ அவங்களுடைய ரிட்டையர்டு காத்த அதிகமாக வேத தியானத்திலும் ஜபத்திலும் செலவு பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அதனால ரிட்டையர்டு காலம் மட்டும்தான் ஜெபிக்கணும்னு இல்லை, எல்லாரும் வாஞ்சை உள்ளவர்கள் வந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஜெபிக்கும் அந்நாள்கள் சபைக்கு மிக முக்கியமாய் தேவை. அதுபோல கொர்நேலியு செய்ததை நாம் அறிவோம். அவருடைய வீட்டிலே அவர் பேதுருவை அழைத்து தன் உறவினர்களை எல்லாம் கூட்டி வைத்து கூட்டம் நடத்தினார். அல்லேலூயா. ஆதி சபை வளர்ந்தது, வீடுகள் தோறும் சபை உருவாகித்தான் வளர்ந்தது. இப்பவும் நம்ம பெந்தேகோஸ்து சபைகள் அப்படித்தான் வளருது. எங்கேயாவது வீடுகளில் தான் கூட்டத்தை தொடங்கி நடத்தி வருகின்றோம் இல்லையா? பிலிப்பி பட்டணத்திலே லீதியாளுடைய வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை. கொர்நேலியு வீட்டில் கூட்டம் நடத்தி அவர் எல்லாரையும் கூட்டி வச்சிருந்தார். இது ஒரு நல்ல ஒரு திட்டம். நம்ம சபைகள்லையும் பல சபைகளில் வீட்டு கூட்டம்னு ஒரு இது உண்டு. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் ஏதோ ஒன்று, ஏன்னா சிலருக்கு எதிர்ப்பு வரும் பக்கத்தில். அப்போ பிறந்த நாளுக்கு நாங்கள் கூட்டம் வச்சுருக்கோம்னு சொன்னால் என்ன வராது, பெரிய எதிர்ப்பு வராது. இல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு பாஸ்டரை கூப்பிட்டு நல்ல ஒரு கூட்டம், அன்றைக்கி உங்கள் உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, முடிஞ்சால் ஒரு விருந்தும் கொடுத்து சந்தோஷமாக, இல்லைன்னா ஒரு டீ காஃபியாவது கொடுத்து அப்படி ஒரு வீட்டு கூட்டத்தை பண்ணினீங்கன்னா நற்செய்தியை அங்கே அறிவிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பேதுருவுக்கு கொர்நேலியு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். இவர் போய் நற்செய்தி அறிவித்தார். அறிவித்து முடிக்கிறவர்க்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், வல்லமையாக இறங்கினார். அந்த புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதோடு கூட அபிஷேகமும் பெற்று உடனே ஞானஸ்நானமும் பெற்றார்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒருவேளை பக்கத்தில் வேற ஆவிக்குரிய சபைகள்லாம் இருக்குன்னா நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் சில மக்கள் வருவாங்க அப்படின்னா கூட்டலாம். வாலிபர்கள் இப்படி நம்ம அந்த ஊழியங்களில் கொஞ்சம் உற்சாகம் அடைய வேண்டியது மிக மிக அவசியம். என்னுடைய வாலிபத்தில் எனக்கு என்ன சொந்த ஊர் நாகர்கோயில், டதி ஸ்கூல் ஜங்ஷன் தான் எங்களோட வீடு. அப்போ அதில் ஒரு லாட்ஜ் இருக்குது, ஏபிஎம் மணிகண்டன் லாட்ஜுன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பேரில் இருக்குன்னு தெரில. ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை கிடச்சி ஒரு சகோதரன் அதில் அந்த லாட்ஜில் ஒரு சிங்கிள் ரூமில் தங்கியிருக்கிறார். அந்த மனுஷன் வேலைக்காக வந்தவர். அவர் பாருங்க, எங்களை எப்படி தொடர்பு கிடச்சின்னு தெரில, எங்களில் ஒரு 3-4 பேரை கூப்பிட்டு ஒரு வியாழக்கிழமை நினைக்கிறேன் சாயங்காலம் தோறும் 1 மணி நேரம் வாங்க தம்பி நம்ம பேசிகிட்டு இருப்போம். அப்போ நாங்களும் இவர் லாட்ஜ் ரூமுக்கு கூடாருன்னு சொல்லி உற்சாகமாக அங்கே போயிடுறாரு. அங்கே எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் தந்து எங்களை வச்சு கொஞ்ச நேரம் பேசி ஆண்டவர் காரியங்களை பேசிட்டு அப்படி ஒரு பாட்டு பாட வச்சு ஒரு ஜெபம் பண்ண வச்சு எங்களுக்கு சில புத்திமதிகளை வசனத்திலிருந்து சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் அவர் இருந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஒவ்வொருத்தர் தேவனால் உயர்த்தப்படுகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், அவங்க தேவனுக்காக என்னெல்லாம் பணிவிட செய்கிறாங்க, என்னெல்லாம் ஊழியங்கள் செய்கிறாங்க, நம்ம எந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்தில் ஒரு குடும்பத்தை அறிவேன். அவங்க எப்போ போனாலும் கூடுவாங்க, கூட்டம் நடத்துவாங்க. ஒரு நாள் அந்த சகோதரி ஒரு சாட்சி எனக்கு சொன்னாங்க. நாங்கள் அமெரிக்கா வர முன்னாடி சவுதியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சவுதி மிகுந்த நெருக்கமாக இருந்த காலம், நர்ஸ் வேலை, நர்ஸ் ஹாஸ்டலில் என்னை ஜெபிக்க கூட விட மாட்டாங்க, ஜெபிக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு. இவங்க என்ன செய்வாங்களாம், பாத்ரூமில் போய் ஷவரை திறந்து விட்டுட்டு அந்த ஷவருக்கு சத்தத்தில் இவங்க ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது அப்படி பண்ணிட்டு வருவாங்களாம். அப்படி பாத்ரூம் ஷவருக்கு சத்தத்தில் ஜெபித்து இது பண்ணவங்க அவங்கள அடுத்த கட்டம் ஆண்டவர் உயர்த்தி அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பெரிய ஊழியெல்லாம் செய்கிறாரு, பிள்ளைகள்லாம் பெரிய அளவில் வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தர் அவ்வளவு நெருக்கத்தில் எப்படி செய்கிறாங்க பாருங்க. கொர்நேலியு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார். இந்த அம்மா பாத்ரூமில் இருந்து ஜெபித்தார்கள். எங்கள் சர்ச்சில் ஒரு பிள்ளை, அவள் ரட்சிக்கப்பட்டு வாலிபத்திலே வைராக்கியமாக மிஷினரி ஊழியத்தின் மேலே வாஞ்சையாக இருந்தா. அவள் விமன்ஸ் காலேஜா ஸ்காட் காலேஜான்னு தெரில, 2ல் 1 படிச்சுட்டு இருந்தா. மத்தியானம் 1 மணிக்கு ஒரு லஞ்ச் டைமில் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் மரத்தடியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது மிஷினரிகளுக்காக. 10 நிமிஷம் டெய்லி. அந்த ஜெபத்தில் ஆள் கூடி வளர்ந்து லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸ் கூட அதில் பங்கெடுக்க ஆரம்பித்து, அப்புறம் அவள் வெளியே வந்த பிறகும் இப்பவும் அந்த ஜெபம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால், அவள் எங்கள் ஸ்தாபனத்தின் சார்பில் மிஷினரியா உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தாள்.
அவளுடைய சபையில சர்ச்சு கட்டும் போது இந்த ஜெபக்குழு ஒரு பெரிய பங்கு உதவியை செய்தார்கள். எங்க ஸ்தாபனத்துல எப்பவுமே இங்க இருந்து ஸ்தாபனத்துல இருந்து அனுப்பி தான் சபை கட்டுவோம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்தாபனத்தின் உதவியை விட வெளியேந்து இந்த மாதிரி உதவி கிடைச்சி செஞ்சாங்க. அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவ ஏற்படுத்தின 10 நிமிட ஜெபம். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு கொர்நேலி செய்த மாதிரி இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தின் விரிவாக்கத்துக்காக இயேசுவின் நற்செய்தியை எங்கும் அறிவிக்கிறதற்காக என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதே போல இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். அவள் குடும்பமாக பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. பவுலை சந்தித்து கொரிந்து பட்டணத்திலே தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள். அடுத்து அவர் எபேசுக்கு பயணம் செய்யும் பொழுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்மா அவரோட மிஷனரி பயணம் மேற்கொண்டு அங்கு போனாங்க. பிந்தின காலங்களில் பவுலே சொல்லுகிறார், இவர்கள் என் உடன் ஊழியக்காரர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்படி நம்மால் எதை செய்ய முடியும் என்று யோசியுங்கள். கொர்நேலியை போல என்ன செய்ய முடியும்? ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நம்ம என்ன செய்ய முடியும்? ஊழியத்திற்காக நாம் செய்கிறவைகள் பரலோகத்திலே நமக்கு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25 பார்க்கும்போது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் என்றான். அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்காக காத்திருந்த ஒரு சிமியோனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு முதலாம் விசை ஒரு குழந்தையாக கன்னிமரியாளுடைய வயிற்றிலே பிறந்து இந்த உலகத்துக்கு வருகிற அந்த முதல் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு மனுஷன் சிமியோன். அவனுக்கு பரிசுத்த ஆவி இருந்தார். அவர் அவனுக்கு சொல்லி இருந்தார், கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய்? மரிக்க மாட்டாய். நீ அந்த வருகையை காண்பாய், அவரை காண்பாய் என்று சொல்லி இருந்தார். அவன் அந்த தரிசனத்தோடு இருந்து கொண்டிருந்தார். சிமியோன்ட்ட யாராவது போய், என்னையா வயசாச்சே, என்ன எதுக்காக வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும்படி வாழ்கிறேன் தான் சொல்லி இருப்பான். அல்லேலூயா. நல்ல ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் திடீர்னு ஆவியானவர் உள்ளத்தில் ஏவுறார், ஆலயத்து போ. என்ன ஆலயத்தில் இன்னைக்கு பண்டிகை ஒன்றும் இல்லையே, இன்னைக்கு ஸ்பெஷல் பலி ஒன்றும் இல்லையே, ஆனாலும் ஆவியானவர் ஏவுகிறார், ஆலயத்து போ. கரெக்டாக அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தார். அவர் வரவும் இயேசு பிள்ளையை கொண்டு வராங்க. இவர் கைகளில் ஏந்தி அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து, இதுதான் மேசியா என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிறவர்களால் சபை நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் நாம் இருக்க வேண்டிய அனுபவங்கள், நாம் சபைக்காக செய்ய வேண்டிய, கர்த்தருடைய சபைக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்று பலதை பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேல இதெல்லாம் செய்யும் பொழுதே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகை குறித்து எல்லாருக்கும் எப்பொழுதும் இருதயத்தில் நிறைவாய் சிந்தை இருக்கணும். இன்றைக்கு அநேகர் வருகை பற்றி சிந்திக்காமலே உலகத்துக்காகவே சபை, உலகத்துக்காக ஜெபம், உலகத்துக்காக அபிஷேகம் என்ற நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது பெரிய வஞ்சகமாக்கும். நாம் அந்த வஞ்சகத்தில் விழக்கூடாது. எப்பொழுது பார்த்தாலும் வருகையை பற்றின சிந்தனை இருக்கணும். என்னுடைய ஒரு உறவினர் உண்டு, வயதானவர், நல்ல ஒரு விசுவாச தேவ மனுஷன். அவரை பார்த்துருக்கிறேன், சின்ன வயதுலேருந்தே நான் நோட் பண்ணியிருக்கேன். அவர் எந்த ஜெபத்தில் ஜெபம் பண்ணாலும் கடைசியில் உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் முடிக்க மாட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் எவ்வளவு நல்லது பார்த்தீங்களா? அவர் தனக்குத்தானே நினைப்பூட்டி கொள்ளுகிறார். அந்த ஜெபத்தை மற்றவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் உணர்த்தப்படுது, வருகைக்கு ஆயத்தமாகணும். அந்த சிந்தை எப்பொழுதும் இருக்கணும். சிலருக்கு என்னன்னா, நான் பிறந்ததுலேருந்தே பெந்தவஸ்து பாஸ்டர்மார் இயேசு இதோ வருகிறான்னு சொல்லி வரலையே,
அப்ப வரமாட்டார்னு நினைக்கிறாங்க சிலர். அப்படி ஏமாந்து போக கூடாது. வருவேன் என்று சொன்னவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இனி தாமதம் பண்ணார். ஏன்னா உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. நீ சீக்கிரமாகவே என்ன செய்வார்? வருவார். எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எப்பொழுது இயேசு வந்தாலும் இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்கிற ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். அதற்குத்தான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். எனவே அந்த ஒரு வெளிப்பாடு எல்லாருக்கும் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் போடுவோம். கண்களை மூடி இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிடங்கள் கொஞ்சம் சிந்தித்து சில காரியங்களை தேவனிடத்தில் நீங்கள் பேசிவிட்டு செல்ல வேண்டும். கர்த்தர் உங்களோடு ஊழியக்காரனை கொண்டு பேசி இருக்கும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்லாம போனீங்கன்னா அது அவமரியாதையாக அல்லவா இருக்கும். அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. எந்த ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் வசனம் தந்தாலும் அவர் தந்ததுல சில காரியம் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கும். அதை வச்சு பேசணும். ஒருவேளை சில காரியம் பக்கத்துல இருக்க ஆளுக்கு கேட்க வேண்டான்னு இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஆனா எல்லாரும் வாய் திறந்து பேசுவோம். இது வாய் திறந்து ஜெபிக்க வேண்டிய இடம், மௌன ஜெபம் பண்ற இடம் அல்ல. அதனால கொஞ்சம் வாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். அப்படியே ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்கள். ஆமென், ஆமென். எல்லாருடைய சத்தமும் கேட்கட்டும். நல்ல ஃப்ரீயா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. சாமுவேலை பற்றி நாம் தியானித்தோமே. நம்முடைய பிள்ளைகளும் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் எழும்ப வேண்டுமே, விசுவாச சந்ததியாய் எழும்ப வேண்டுமே. அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நீங்களும் உத்தமமா ஜெபம் பண்ணுங்க. என்னையும் ஒரு சாமுவேலை போல வளர்த்துங்கப்பா என்று கேளுங்க. ஆமென். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்களாக நம்முடைய இளைஞர்கள் எழும்பி வரணும். நல்ல வசனம் படிக்கணும், விசுவாசத்துல வளரணும். ஆமென். இதெல்லாம் அடிக்கடி உங்க ஜெப விஷயமா வச்சுக்கிடுங்க. சபைக்காக ஜெபிக்கும் போதும் உங்க சந்ததிக்காக ஜெபிக்கும் போதும் தயவு செய்து உலகத்தின் காரியத்துக்காக மட்டும் ஜெபித்து நிறுத்தி விடாதபடிக்கு பிள்ளைகள் சாமுவேலை போல தேவ நோக்கத்துல வளரணுமே என்று ஜெபம் பண்ணுங்க. தீமோத்தேயு போல வசனத்தை கருத்தா படித்து எழும்பணுமே என்று ஜெபம் பண்ணுங்க. விசுவாச பாதையில வளரணுமே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே நமக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக விசுவாசம் வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிபர்கள் யோசுவாக்களை போல கர்த்தருடைய ஆலயத்துக்காக உண்மையான பக்தி வைராக்கியம் வேணும். மாம்ச வைராக்கியம் அல்ல, ஒரு பக்தி வைராக்கியம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகணும். நம்முடைய வாலிபர்கள் சபையின் காரியங்கள்ல முன்ன நிக்கணும், சபையினுடைய ஊழியங்கள்ல முன்ன நிக்கணும். நம்முடைய வாலிபர்கள் சபையின் ஜெபத்துல அவர்களும் நம்மளோடு இணைஞ்சு நிக்கணும். ஆமென். சுவிசேஷ ஊழியங்கள்ல வாலிபர்கள் முன்னணியில நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களே, நீங்களும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த சபை நாளிலே இந்த ஒரு புதிய ஆண்டை நீங்கள் காண்கிறீர்கள். நிச்சயமா இந்த சபையை உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமா மாற்றுவார். உங்களை இந்த சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். நீங்க அவர் கையில கொடுங்க, அவர் சொல்றதை கேளுங்க. சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் உள்ள அந்த திறந்த உள்ளத்தோடு கூட பெரியோரும் சிறியோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பணிவிடை ஊழியங்களுக்காக 7 பேரை நியமிச்சாங்க, அந்த பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்காக. இது மாதிரி எத்தனையோ பணிவிடை ஊழியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. யாருக்குள் என்ன பாரம் இருக்கிறது, என்ன வாஞ்சை இருக்கிறது, அதை முதலாவது கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார் நிச்சயமா. அப்புறம் பாஸ்டரை பார்க்கும்போது பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் தீர்மானித்ததை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். அதை நீங்க சின்சியரா செய்ய 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 உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழைய காலத்துல கன்வென்ஷன் நடத்தணும்னா பந்தல் கட்டு தொடங்கி சமையல் தொடங்கி எத்தனை பணிவிடைகளை செய்தார்கள்.
அன்றைக்கு மலைக்கு வேலைக்கு போகணும் காலையில, ஆனாலும் வந்து பணிவிட செய்து அன்னைக்கு கூட்டங்கள் எல்லாம் ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் போகுமா சில கூட்டங்கள். அதுலயும் அவங்க பங்கெடுத்து அந்த முன்னோர்களுடைய தலைமுறைகள் சிலர் இங்கே இருப்பீர்கள். கண்டிப்பாக உங்கள் நிலைமைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அன்பர்களே? நீங்கள் உங்கள் முன்னோர்கள் செய்ததை பார்க்கலாம் அதிகமா கர்த்தருக்கு செய்ய வேண்டாமா? கர்த்தருக்காக செயல்பட வேண்டாமா? முந்தின காலங்களை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அல்லவா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காயுக்கள், விசாரிக்கும் காயுக்கள், யாருடைய உள்ளத்திலே கர்த்தர் அந்த பாரத்தை தருகிறார், அதை குறித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஏவுதல் படி ஊழியத்துக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், சந்தோஷமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். ஊழியத்துல ஒரு குறை வரக்கூடாது அப்பா என்று சொல்லி செய்யணும். அதுவும் கர்த்தருடைய ஏவுதலோடு செய்வது மிகவும் நன்றாக இருக்கும், மிகவும் நன்றாக இருக்கும். ஆண்டவர் சில ஏவுதலை தருவார். உங்க வீட்டில் இருக்கிற அந்த பணத்துல கொஞ்சத்தை கொண்டு ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லுவார், இன்ன ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லுவார். ஏவுதலோடு செய்யும் பொழுது ஊழியத்துக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும், உங்களுக்கும் அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சில சமயம் உங்க வீட்டில் ஆக்குகிற ஆகாரத்துல கூட கொஞ்சத்தை கொண்டு ஊழியத்துல கொடுன்னு சொல்லுவாரு. இங்க ஒரு தேவை இருக்கும், நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். பல காரியங்கள் இந்த மாதிரி நடக்கும், பல காரியங்கள் நடக்கும். எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஏவுதலை நாம் விரும்பி வாஞ்சித்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஆவியில சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் நடத்துவாராக. நச்சாட்சி உள்ள தேமேத்ரியுக்களாக வேலை பார்க்கிற இடத்திலே, போகிற வருகிற இடத்திலே, ஜங்ஷன்ல நிற்கும் பொழுது, ஆமேன், தெருவில் நடக்கும் பொழுது, வசிக்கிற இடத்திலே அக்கம் பக்கத்தாரோடு பழகும் பொழுது தீமையை சகிக்கிறவர்களாய், ஆமேன் ஆமேன், நியாயத்துக்கு போராடணும் நிக்காம தீமையை சகிக்கிறவர்களாய், பொறுத்து கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவர் இயேசு நாமம் தூசிக்கப்பட்டக்கூடாது, என் சாட்சி கட்டக்கூடாது என்று நிக்கணும். யாக்கோபு சொன்னா, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே பிள்ளைகளே என்று சொன்னார். அந்த வாசனை சாட்சியின் வாசனை, அது கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? 84 வயசு அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு வயசு உங்களுக்கு எத்தனை? வாலிபத்தில் எவ்வளவு அதிகமா ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு துடிதுடிப்பா நிக்கலாம். காலைதோறும் எழும்பி கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய கிருபை புதிதா இறங்கும், அவருடைய சாயலால் திருப்தி ஆவீர்கள். அவருடைய கிருபை காலைதோறும் பெற்றால் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பர்களே, அதிகாலை ஜெபத்தில் பழகிவிட்டீர்களா? யாருக்கு அது இல்லையோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இன்று முதல் காலை எழும்பணும்னு கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து தனிமையில் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன், தீர்மானம் எடுத்து விடுங்க. குடும்ப ஜெபம் நடக்கிறதா? குடும்ப ஜெபம் இல்லைன்னா அது சரி கிடையாது. குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தர் பாதத்தில் உட்கார்றதுக்கு பேர் தான் குடும்ப ஜெபம். ஆண்டவர் அதை உட்கார்ற குடும்பங்களை ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிப்பா. உன்னுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்ப எழும்ப கர்த்தருடைய வலதுகரம் உன் வீட்டின் மேல் எழுந்து நிமிர்ந்து உயர்ந்து நிற்கும். மந்திரவாதம், பில்லிச்சூனியம், இருளின் ஆயுதங்கள் ஒன்று உன் வீட்டுக்கு நேராக வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபத்திலே வளருவீர்களாக. வாலிபர்களை ஜெபிக்க ஆரம்பிங்க, சகோதரிகளை அதிகமாக ஜெபிங்க, சகோதரர்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக உங்க வீட்டை திறந்து கொடுக்கலாமா? அல்லது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி உங்க தொழில் ஸ்தலத்திலேயே திறந்து கொடுக்கலாமா? எங்க எந்த மாதிரி ஊழியம் செய்யலாம் ஆலோசிங்க. கர்த்தர் ஏவுகிறபடி செய்யுங்க. ஊழியக்காரத்தில் பகிர்ந்து கொண்டு செய்யுங்க. ஊழியத்தை நாம் நேசிக்கும் பொழுது, ஊழியத்துக்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியங்கள் பெருகும். அந்த லீதியாள் எங்க வீட்டுல வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா, அவ வீட்டுல பிலிப்பி சபை எழும்பி விட்டது. பிலிப்பி சபை பெரிய ஒரு சாட்சி உள்ள சபையாக இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த லீதியாளுடைய வீடு திறக்கப்பட்டதுதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு வார்த்தை தேவனிடத்தில் கேட்போம். எப்பொழுதும் ஆண்டவரே, வருகைக்குரிய தகுதியிலே நான் நிலைத்து நிக்கணுமே அப்பா, வருகைக்கு பாத்திரமா இருக்கணுமே, தகுதியை தாரோம், ஆயத்தத்தை தாரோம், விழிப்பை தாரோம். இந்த 3 காரியமும் வருகைக்காக பைபிள்ல சொல்லி இருக்கு. வருகைக்குரிய தகுதி வேணும். அதுதான் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று ஒவ்வொரு உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, வருகைக்குரிய ஆயத்தம் வேணும். டெய்லி ஜெபித்து, டெய்லி சுத்திகரிக்கப்பட்டு, டெய்லி ஆயத்தமாக இருக்க வேண்டும். வருகைக்குரிய விழிப்பு வேண்டும். விழிப்பு. நம்ம வாழ்க்கையில பல காரியத்தில் ஈடுபடுகிறோம்.
எது வருகைக்கு போறதை தடை பண்ணுமோ அதை தொற்றவே கூடாது. அதுல போய் கை போற்றவே கூடாது. அந்த சொத்து நமக்கு வேண்டாம், அந்த வேலை நமக்கு வேண்டாம், அந்த பொருள் நமக்கு வேண்டாம், அந்த ஆளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்பே நமக்கு வேண்டாம், அந்த அக்ரிமெண்டே நமக்கு போடாண்டா, பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். எது வேண்டாம்? வருகைக்கு போறதுக்கு என்னை தடுக்கிற எந்த காரியமும் வேண்டாம். அதுல விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். பிசாசு ஏமாத்தி எங்கேயாவது கட்டி போற்றக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவர் நாம் இம்மட்டும் ஜெபித்த விண்ணப்பங்களுக்கு ஆமென் அவர் ஒரு கிரியை நடப்பிக்கும்படி இடம் கொடுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, hallelujah, glory to God, glory to God. Shiba baba bala badala gadora badora shantana liga bala badala bakabala boshala badora tuda bashala badora ba. ஒரு சில நிமிடங்கள் ஆமென் ஆமென் ஆவியானவருக்கு ஃபுல்லா இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. அந்நிய பாஷை பெற்றவங்க அந்நிய பாஷையில மட்டும் தான் பேசுங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க. glory 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 glory, hallelujah. liga bala tuda bala bara bashala badora badura bala shantala badora badura bala ba. ஆண்டவரே நீங்க தந்த இந்த சபையை எல்லாருக்கும் இன்னும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக்குங்க. சபை எழும்பட்டும். சபையில தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அதிகமாய் பெருகட்டும், 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 பெருகட்டும். இந்த சபை மக்கள் இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் எழும்பட்டும், கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் எழும்பட்டும். தங்களை வளர்த்துகிற சபைக்கு அவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமாய் பங்களிக்கிறவர்களாய், பங்குதாரர்களாய், ஆண்டவரை கூட நின்று உழைக்கிறவர்களாய், மிகுந்த உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாங்கள் தியானித்தது போல பல அனுபவங்களிலே யார் யாரை எந்த அனுபவங்களில் கட்டி எழுப்ப விரும்புகிறீரோ அந்த அனுபவங்களில் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்போம். glory glory ஷிப்பப்பா தனஹத்துனி ஹத்தல ரியாலவா. ஆமென் ஆமென். சுயநல கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, மாம்சீக எண்ணங்கள் மாறி போவதாக, பரிசுத்த ஆவியானவர் தருகிற சிந்தனைகள் விதைக்கப்படுவதாக, விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்குள் உருவாக்குகிற தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரிடத்திலும் நீங்க எதை விரும்புறீங்களோ அதை விதைச்சிருங்கப்பா, அதை உருவாக்க தொடங்கிருங்கப்பா, புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னவர் எங்கள் உள்ளத்தை புதிதாக்குங்க, எங்கள் வாழ்க்கையை புதிதாக்குங்க, கர்த்தருக்கான கிரியைகளை புதிதாக்குங்கப்பா. ஷபரா துனா ஹத்துலா ரியாலா பௌஷலபா. எல்லாவற்றுக்கும் மேலா இயேசுவை நேசித்து இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு உங்க வருகைக்கு எப்பொழுதும் நாங்கள் தகுதியுடையவர்களாய் காணப்படவும் ஆயத்தமாகவும் விழிப்போடு வாழவும் கிருபை ஊற்றோம், கிருபை ஊற்றோம், கிருபை ஊற்றோம், கிருபை ஊற்றோம். ஆவியானவரே தடைகளை தகர்த்து விடும் ஐயா, தடைகளை தகர்த்து விடும் ஐயா. உங்கள் உள்ளங்களிலிருந்து ஜீவநதிகள் புறப்பட செய்து விடும் ஐயா, நல்ல ஊற்றுகள் புறப்பட செய்து விடும் ஐயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. மந்தை பெருகுவது போல உன்னில் மனுஷரை பெருக பண்ணும் என்று சொன்ன வார்த்தை இது சபையில் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இது சுற்றிலும் உள்ள கிராமங்கள் ஒரு கிராமம் விடாமல் எல்லா கிராமங்களும் 10 குடும்பங்களை கொண்டு வாங்கப்பா. ஒரு யூதனுடைய வஸ்திரத்துங்களை 10 பேர் பிடித்துக் கொண்டு நாங்களும் முன்னோடு கூட எருசலேமுக்கு வருவோம் என்று சொல்லுவார்கள் என்று சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிறது போல எங்கிருந்தெல்லாம் விசுவாசிகள் வருகிறார்களோ அங்கிருந்தெல்லாம் இன்னும் 10 குடும்பங்களை தாரும் தாரும் தாரும், நீ தெரிந்து கொண்ட குடும்பங்களை தாரும் 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 என்று கெஞ்சுகிறோம். சபை வளரட்டும் அப்பா. ஆண்டு தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டு கூட்டி சேருங்கப்பா. அநேக சாமுவேல்களும் அநேக தீமோத்தேயுக்களும் அநேக யோசுவாக்களும் எழும்பட்டும், அநேக காயுக்கள் எழும்பட்டும், தேமத்திரிகள் எழும்பட்டும் அப்பா. பந்து விசாரிப்புக்காரலான ஸ்தேவான் பிலிப்பு போன்றவர்கள் திருளாக எழும்பட்டும் தகப்பனே. சுவிசேஷகர்கள் எழும்பட்டும் தகப்பனே. ஊழியத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் இந்த சபையிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த ஊழியம் ஒன்று குறையில்லாம இந்த சபையில நடக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. யாருக்குள் எந்த விதை விதைச்சிருக்கீங்களோ அது வளர்ந்து 30, 60, 100 பலன் தரணும், பலன் தரணும். அவன் நடத்துகிற ஊழியக்காரர் ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாக மக்கள் உள்ளங்களிலே அந்த ஏவுதல்கள் புறப்படணும், புறப்படணும், புறப்படணும். ஆவியானவர் முன்னின்று சபையை நடத்துகிறதை கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். அன்பான பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் மிகுந்த வல்லமை தாரும், கிருபை வரங்களை தாரும் ஆண்டவரே. நல்ல அபிஷேகத்தை இன்னும் பெருக பண்ணி வசனத்தின் ஆழங்களை இன்னும் வெளிப்படுத்தி மக்களை கிறிஸ்துவுக்கு கட்டி எழுப்ப, கிறிஸ்துவின் அஸ்திவாரத்திலே சரியாய் கட்டி எழுப்ப விசேஷித்த கிருபை ஊற்றுங்கப்பா. சரீர சுகபலம் தாருங்க, தெய்வ பாதுகாவல் தாருங்க, எல்லாருடைய பூர்ண ஒத்துழைப்புகளை தாருங்க ஆண்டவரே. தேவ கிருபை மனுஷ தெய்வம் அதிகமாக
அதிகமாய் பெருகட்டும் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, கட்டி எழுப்பும் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், இன்னைக்கு பிரான்ச் சர்ச்சில் இருந்து வந்திருக்கிற விசுவாச குடும்பங்களும் எல்லாரும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாக என் கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே, பெரியவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருடைய வாழ்வில் நடக்க வேண்டிய உலக பிரகாரமான நன்மைகளுக்கும் வாசல்களை திறந்து தருவீராக. புத்திர பாக்கியங்களை தாரும், பிள்ளைகளுக்கு கல்வி ஆசீர்வாதங்களை தாரும், கல்வி தேவைகளை சந்தியும், உயர்கல்வி காரியங்களை வாசல்களை திறந்து தந்து உயர்த்துவீராக அப்பா. நல்ல வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகளை கொடுத்து ஆதரிப்பீராக அப்பா. ஏற்ற வேளையில் பரிசுத்த மெய்விவாகங்கள் நடக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. புத்திர பாக்கியங்களை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களை தருவீராக. கடன் பாரங்கள் முற்றிலுமாய் மாற்றப்படுவதாக, பண சிக்கல்கள் மாற்றப்படுவதாக. எல்லாருடைய தொழில் வேலைகள், விவசாயங்கள், மிருக ஜீவன்கள், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே போல ஆமென், ஆத்துமா வாழட்டும் அப்பா. ஆவிக்குரிய கிருபைகள் வரங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஜெபத்திலும் அபிஷேகத்திலும் ஆவியின் வரங்களிலும் வளரட்டும் அப்பா. வசனத்திலும், வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிற அனுபவத்திலும், சத்தியத்தை அறிகிற அறிவிலும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலும் அதிகமாய் வளர்ந்து பெருகட்டும் ஐயா. நல்ல சாட்சி வெளிப்படட்டும், நல்ல சுபாவங்கள் எல்லாருக்குள்ளேயும் உருவாகட்டும், தேவ சாயல் உருவாகட்டும் அப்பா. இந்த கர்த்தருடைய ஊழியத்தின் ஈடுபாடுகளிலே கண்டிப்பா இந்த வருஷத்திலே பெரிய ஜெயம் உண்டாகணும். ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு கிரியை உண்டாகணும். கர்த்தருடைய சபையிலே அவர்களுடைய பங்களிப்புகள் மிக மேன்மையாக இருக்க வேண்டும். சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், வளரட்டும், பெரிய காரியங்களை செய்தருளும் தகப்பனே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.